அதான் சொல்லணும். பாபாவுடைய வரப்பிரசாதம் சொல்றோம். சேவைன்றது முழுக்க முழுக்க அது நம்முடைய பாக்கியத்தை சார்ந்தது. நமக்கு தெரியும் சிவபாபா சர்வசக்திவான், எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா. எல்லைக்கு அப்பாற்பட்ட அந்த வார்த்தையை பாருங்க, அவருக்கு நிகர் யாருமே இல்லை பாபாவுக்கு. அவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்த சக்தி அவர், ஆல் மைட்டி அத்தாரிட்டி. இப்ப பாபா நினைச்சாருன்னா இந்த உலக மாற்றம் சேவைன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. முக்கியமானவங்க கொஞ்சம் பேருக்கு அவர் ஞானம் சொல்லி அந்த ஆத்மாவுக்கு காட்சி கொடுத்து உலகத்தை மாத்திடலாம், சொர்க்கத்தை கொண்டு வந்துடலாம். இருந்தாலும் பாபா அந்த ஒரு சேவையினுடைய அந்த பாக்கியத்தை எல்லா குழந்தையும் கொடுத்திருக்காரு. ஒரு ராஜ்யம் உருவாகணும்னா எல்லா தரப்பட்ட ஆத்மாக்கள் வேணும். எல்லாருடைய பாக்கியம் உருவாகணும். அதுக்காக தான் அதை நம்ம கிட்ட அந்த ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்திருக்காரு. அந்த பிளாட்ஃபார்மே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சேவைன்றது நமக்கு கிடைக்குது அப்படின்னாலே அது நம்முடைய பாக்கியம். இன்னொன்னு, நம்ம அதுக்கு தகுதியா இருக்கிறோம்னு அர்த்தம். அது தகுந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அர்த்தம். இன்னொரு முக்கியமான விஷயம், பாபாக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. சேவைன்றது பாபாவுடைய சேவை. அது எக்கிய சேவைனாலே பாபாவுடைய சேவை, உலக மாற்ற காரியம் அவருடைய ப்ராஜெக்ட். அவருடைய ப்ராஜெக்ட்ல பாபா என்ன நம்பிக்கை வச்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாலே அது என்னுடைய பாக்கியம், அது எனக்கு கிடைச்ச பிரசாதம், அது என்னுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நம்ம பாக்குறோம், நம்ம கிளாஸ் போகும்போது பாருங்க, கிளாஸ் வந்துட்டு போயிடுவோம் ஒவ்வொருத்தருமே. ஆனா சேவைன்னு சொல்லும் போதுதான் நம்ம எல்லாம் ஒன்னா சேருவோம், ஒன்னா சேர முடியுது, ஒருத்தர் ஒருத்தர் பேச முடியுது, பழக முடியுது. கம்யூனிகேஷன் அது எல்லாமே நமக்கு சேவையில தான் வருது, அந்த கேதரிங். அப்போ சேவையில வரும்பொழுதுதான் நமக்குள்ள என்னென்ன குணங்கள் இருக்கு, சக்தி எவ்வளவு இருக்கு, நம்மளால எல்லாத்தையுமே நம்மளால கண்டறிய முடியும். ஒரு ஒரு குரூப், அந்த குரூப்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் தெரிய வரும் எனக்குள்ள எவ்வளோ மன வலிமை இருக்கு, அஷ்ட சக்திகள் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதனால சேவைன்றது பாத்தீங்கன்னா வெறும் மற்றவங்களுக்கு ஞானம் கிடைக்குது, உலக மாற்றம் ஏற்படுது மட்டும் இல்லை, ரொம்ப சுய மாற்றம் இருக்கு சேவைக்குள்ள. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த குணங்கள், சக்திகள், கலைகளை கொண்டு வரதுக்கான ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் தான் சேவை என்பது. அது இப்ப இருக்க காலகட்டம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, சேவைன்றது இப்போ ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா மனசா சேவை தான். இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா முன்ன இருந்த மாதிரி இல்லை. எகியத்துல கூட ஆரம்பத்துல பண்ண சேவை எல்லாம் பாத்தீங்கன்னா வேற விதமா இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் சேவை மாறிட்டே வந்தது. இப்ப எந்த சேவை ஹைலைட் ரொம்ப அதிகமா இருக்குன்னா மனசா சேவை. மனசா சேவை அப்படின்னா என்ன? மனசா சேவை என்றது மனதின் சக்தியின் மூலமாக செய்யக்கூடிய சேவை. அதான் பாபா சொல்லியிருக்காங்க, இந்த சேவை எல்லாருமே செய்ய முடியும். இப்ப யாருமே பாத்தீங்கன்னா எனக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாதுன்ட்டாரு பாபா. எனக்கு சேவைக்கான வாய்ப்பே இல்லை, சேவைக்கான நேரமே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த சேவை நீங்க எங்க இருந்தாலும் செய்ய முடியும், யார் வேணாலும் செய்ய முடியும், எவ்வளவு பேருக்கு வேணாலும் செய்ய முடியும். நோ லிமிட்டட், அன்லிமிட் சேவா இது. ஸ்தூலமாக நான் இப்போ இருக்கிறேன்னா, ஸ்தூலமா நம்ம பாத்தீங்கன்னா சேவை பண்றது சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். இவ்வளவுதான் பண்ண முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும், அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு, எல்லை. ஆனா மனசா சேவைக்கு எல்லையே கிடையாது. நீங்க ஃபுல் உலகத்துக்கு நீங்க சேவை பண்ண முடியும், உலகத்துல இருக்க எல்லா ஆத்மாக்களுக்கும் சேவை பண்ண முடியும். அப்படிப்பட்ட சேவை நம்ம எப்படி செய்யலான்றது இன்னைக்கு நம்ம சில ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலி. இது ஒரு ஓஷன் போல. பட் நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்றோம், அது நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ நான் அதை அவங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மனசா சேவைன்றதை எப்போ பட்டி பண்றோமோ அப்பெல்லாம் அந்த மனசா சேவை பத்தி ஒரு சப்ஜெக்ட் வச்சிருவோம் பட்டியில. இப்போ 21 days பட்டி பண்றோம்னா கண்டிப்பா அதுல ஒரு பாத்தீங்கன்னா 1/2 hour கம்பல்சரி மனசா சேவை இருக்கும். அது ஏன்னா அது நமக்கு ரெகுலர் ஆகணும்னு. பொதுவா நம்ம வாசா சேவா, வாயின் மூலம் பண்ணக்கூடிய சேவைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், உடல் மூலம் பண்ணக்கூடிய சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்.
பொருள் மூலம் பண்ணக்கூடிய சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உடல், மனம், பொருள். அந்த உடல், மனம், பொருள்னு சொல்லும்போது மனம் சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? மனசார பண்றோம். ஓகே, அது இருக்கு. உடலால செய்யும் பொழுதும் மனசார பண்ணணும், அந்த உள் உணர்வோடு பண்ணணும். வாயில பேசும்போது கூட மனதார அந்த உணர்வோடு பேசணும், அது ரைட்டு. ஆனா ஸ்பெஷலி மனசா சேவைன்ற தனிப்பட்ட முறையில நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. உடல் சேவையில, வாயில பண்ற சேவையில நம்ம மனசை யூஸ் பண்ணணும், மனதார பண்ணணுன்றது இருக்கு. அது மட்டும் அல்லாமல் தனியாகவே நம்ம ஸ்பெஷலி நம்ம டெய்லி நம்ம மனசா சேவை செய்யணும். ஸ்பெசிபிக்கா எங்க பண்ணணும் மனசா சேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம லௌகிக பரிவாரத்துக்கு பண்ணணும். நீங்க இது டெய்லியே பண்ணிட்டீங்கன்னா பல விஷயங்கள்ல நீங்க ஆஃப் பண்ணிடலாம். பலவிதமான தடங்கள், பலவிதமான பிரச்சனைகள் அதுல ஆஃப் ஆயிடும். ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்காக நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம் வீட்லயே. வீட்டுல இன்மேட்ஸ் இருக்காங்க, இல்ல ஆபீஸ்ல இருக்கிறாங்க, நம்மளுடைய சக ஊழியர்கள் இருக்காங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா? அதற்கு பதிலாக நம்ம டெய்லியே ஒரு 1/4 hour ஒரு லௌகீகத்துக்கு ஒரு 10 நிமிஷம், அலௌகீகத்துக்கு ஒரு 10 நிமிஷம், உலகத்துக்கு ஒரு 10 நிமிஷம் சேவை பண்ணிட்டோம்னா 99% அப்டக்கல்ஸ்ல நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். ஏதாவது பிரச்சனை வந்தா நம்மளால ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். இப்ப பிரச்சனைக்கு நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. அதுக்கு பதிலாக மனசா சேவை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் நமக்கு கிடைக்கும். நமக்கு போராட்டங்கள் கம்மியாயிடும். கார்மிக் அக்கௌண்ட்ஸினுடைய பிரபாவம் குறைஞ்சிடும். மனசா சேவை நம்ம டெய்லியே நம்ம அதை ரெகுலர் பேஸ்ல வச்சிடணும். சரி, நம்ம டெய்லி கிளாஸ் கேட்கறோம் இல்லையா, முரளி கிளாஸ், அது நம்மளுக்கு டெய்லி லைஃப்ல நம்மளுக்கு ஒரு அங்கமா இருக்கு. அத மாதிரி மனசா சேவை கூட ஒரு அங்கமா வச்சுட்டோம்னா நீங்க பலவிதமான குழப்பங்கள், பிரச்சனைகள், தடங்கள் நம்ம அதுல இருந்து ஈஸியா வெளிவந்துட முடியும். நீங்க இதை பண்ணி பாருங்க, ரொம்ப இதுல எஃபெக்ட் இருக்கு. அதுல ஒரு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இயற்கைக்கு சக்காஷ் கொடுக்கறது. சில பேர் நினைக்கலாம் இயற்கைனா எவ்வளவு பெரிய விஷயம், நம்ம போய் சக்காஷ் கொடுத்து முன்னுக்கு வர முடியுமான்னு. ரொம்ப பேர் கேட்பாங்க, நம்ம இயற்கைக்கு சக்காஷ் கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆயிட்டுமா? இது அப்படி இல்லை. இது என்ன அர்த்தம்னா, இயற்கைக்கு சக்காஷ் கொடுக்கறதுன்னா இயற்கைனா என்னது? இந்த உலகத்துல ஆத்மா, பரமாத்மா தவிர அனைத்துமே இயற்கையினுடைய அம்சம்தான். ஆத்மா, பரமாத்மா மட்டும்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி. மற்றது எல்லாமே இயற்கையினுடைய அம்சம். இப்போ டேபிள் இருக்கு, ஒரு சேர் இருக்கு, நம்ம போட்டிருக்க துணிங்க இருக்கு, இது எல்லாமே இயற்கையினுடைய அம்சம் தானே. எல்லாத்துக்கும் நம்முடைய உடம்பு, இந்த சரீரம் இயற்கையினுடைய ஒரு கிஃப்ட் தான். பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட ஒரு பொருள். அது மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே இயற்கையினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்ப நம்ம ஒட்டுமொத்த இயற்கைக்கு சக்காஷ் கொடுக்கிறோம் அப்படின்னா அந்த இயற்கையினுடைய இந்த சக்தி நமக்கு சகயோகம் கொடுக்குது 100%. அது நமக்கு தெரியும்ல, ஆன்மீகத்துல ஒரு விஷயம் இருக்கு. ஸோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆயிண்டே இருக்கு. ஒவ்வொரு பொருள்ல இருந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஒவ்வொரு ஆத்மா கிட்ட இருந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கும். அதான் பாபா சொல்றாங்க இல்லையா, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அந்த எனர்ஜி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்ப நான் பாபாவை நினைச்சேன்னா ரொம்ப ஹையஸ்ட் எனர்ஜி, சுப்ரீம் எனர்ஜி. ஸோ பாபா கிட்ட இருந்து எனக்கு அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதே நான் ஒரு ஆத்மாவை நினைக்கிறேன்னா அவங்க கிட்ட என்ன எனர்ஜி இருக்கும், அது எனக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய விஷயமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சக்தியை கொடுத்தல் வாங்குதல் தான். தானாவே நடைபெற, நம்ம கொடுக்கணும்னு நம்ம புரியறதுக்காக சொல்றோம், பட் தானாகவே எனர்ஜி போயிட்டே இருக்கு நம்ம கிட்ட இருந்து. இப்ப நம்ம ஒரு வீட்டுல இருக்கிறோம்னா அந்த வீடு முழுக்க என்னுடைய எனர்ஜி தானே ஃபுல்லா நிரம்பி இருக்கு. நம்ம யார் எங்க இருக்கிறோமோ அந்த வீட்டுல அவங்களுடைய அந்த எனர்ஜினுடைய அந்த வைப்ரேஷன் இருக்கும் நேச்சுரலா. அது நீங்க கொடுக்கணும்னு கொடுக்க தேவையில்லை, தானாகவே ஸ்ப்ரெட் ஆகும்.
ஒவ்வொரு சேர் ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் அந்த எனர்ஜி இருக்கும். ஸோ யார் எங்க இருக்கிறாங்களோ அந்த ஆத்மாக்களை பொறுத்து அந்த இடத்தினுடைய வைப்ரேஷன் உருவாகுது. ஆனா பாபா சொல்லுவாங்க விருத்தி சே வாயுமண்டல் பாபா. விருத்தி அப்படின்னா உள் உணர்வு. உங்க உள் உணர்வுல இருந்துதான் இந்த வாயுமண்டலமே கிரியேட் ஆகுது. இப்ப நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா உங்க வீட்டினுடைய வைப்ரேஷனை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா உங்களுடைய உள் உணர்வு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய உள் உணர்வு நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்குன்னா டெஃபினட்டா உங்க வீடு அப்படி இருக்கும், 100% அப்படி இருக்கும். அதே உங்க உள் உணர்வுல ரொம்ப குழப்பம் இருக்கு, ஜெலசி இருக்கு, ரொம்ப சேட்னஸ், எப்ப பார்த்தாலும் துக்கம், கவலை இருக்குன்னா டெஃபினட்டா அந்த வீட்டுல அந்த எனர்ஜி தான் இருக்கும். உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அதை தான் ரிசீவ் பண்ணுவாங்க நேச்சுரலி. அப்போ இப்போ உலகத்துல இயற்கையாகவே பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி கொடுக்கல் வாங்கல் நடந்துட்டு தான் இருக்கு. அவன் புதுசா எதுவும் பண்ண போறது இல்லை. ஆனா பாபா குழந்தைங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னா நம்ம பாபா நினைச்சிட்டு இருக்கும் போது பாபாவுடைய சக்தி நம் மூலமாக இந்த உலகத்துல பரவும். அதான் முக்கியம். அப்ப நான் யோகா பண்ண 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 தானாகவே மனசா சேவைன்றது அங்க அடங்கியே இருக்கு. பட் நம்ம இன்னும் நம்ம யோகத்துல ஸ்பெஷலா சங்கல்பம் வச்சு நம்ம பண்றோம். நம்ம லௌகீக பரிவாரத்துக்கு, அலௌகீக இந்த சேவைக்காக, அப்புறம் இந்த பஞ்ச தத்துவங்களுக்காக ஸ்பெஷலி பண்ணும்போது இன்னும் நமக்குள்ள அந்த ஒரு பிரபாவம், அந்த சக்தியினுடைய பரிமாற்றம் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனதின் மூலமாக சக்தியை கொடுத்தல் தான் மனசா சேவை. இப்ப மனதின் மூலம் சக்தியை கொடுக்கணும்னா மனம் பவர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப எந்த மனசு பவர்ஃபுல் அப்படின்னா எந்த மனசுல வீணான எண்ணம் இல்லையோ அந்த மனம் தான் சக்தி வாய்ந்தது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். வேஸ்ட் தாட்ஸ் எங்க இல்லை அந்த மனசுதான் சக்தி வாய்ந்த மனசு. இப்ப வேஸ்ட் இல்லைன்னு சொல்லும் போது நேச்சுரலா அங்க பெஸ்ட் தான் இருக்கும், நல்ல உணர்வுகள் தான் இருக்கும், நல்ல எண்ணங்கள் தான் இருக்கும். அந்த வீணான எண்ணம் இல்லாமல் இருப்பதே மனம் பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த பவர்ஃபுல்லான மனசுல இருந்து சக்திகள் பரவிக்கொண்டே இருக்கும் நேச்சுரலி. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவ்யக்த பாபாவுடைய சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அதுல ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா பாபா ஃபாரினர்ஸ்க்காக சொல்லியிருக்காரு. இப்போ நீங்களாம் வந்து பாரதவாசிகளா இருந்தாலும் சேவைக்காக பாபா அவங்களும் அயல் நாட்டுல வச்சிருக்காரு, ஸ்பெஷல் விஸ்வ சேவைக்காக வச்சிருக்காரு. இப்போ நீங்க லண்டன்ல இருக்கிறீங்க இல்ல இல்ல வேற எந்த கண்ட்ரில இருந்தாலும் நீங்க ஏதோ ஃபேமிலிக்காகவோ ஜாபுக்காகவோ அங்க நீங்க போகல. ஆக்சுவலி இது எல்லாமே டிராமால ஆல்ரெடி பிளான்ட், ஏற்கனவே திட்டம் போடப்பட்டது டிராமால. சேவைக்காக தான் பாபா அவங்கள உலகம் முழுக்க அங்கங்க வச்சிருக்காரு. அப்போ வந்து பாபா வந்து 79ல நீங்க 79 முரளிக்கு ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ஒரே ஒரு அதுல ஒரு மகா வாக்கியம் மட்டும் சொல்றேன். 12/1 12ஆம் தேதி 1வது மாசம் ஜனவரி மாசம் 79ல அவ்யக்த பாப்தாதா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எப்போ நீங்க வந்து உங்ககிட்ட எல்லா சக்திகளும் ஸ்டாக் இருக்குமோ அப்பதான் நீங்க எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியும்ன்றார் பாபா. எல்லா சக்தியினுடைய ஸ்டாக் வேணும்ன்றார் பாபா. பவர்ஸ் ஸ்பெஷலா விதேசம் இல்லையா, அயல் நாட்டுல வந்து இந்த ஒரு பழக்கம் இருக்கான். என்ன பழக்கம் இருக்குன்னா, ஒரே ஸ்டோருக்குள்ள போனா அங்க எல்லா பொருளும் கிடைச்சிரும். இப்ப அது எல்லா இடத்துலயும் வந்துடுச்சு. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்னாலே ஃபாரின்ல அது ஒரு ஃபேமஸா இருந்தது. இப்ப இந்தியால எல்லா இடத்துலயுமே அது மாதிரி இருக்கு. ஒரு கடைக்குள்ள போனா அங்க எல்லா பொருளையும் வாங்கிடலாம். அது வந்து ஸ்பெஷலி அயல் நாட்டுல அந்த பழக்கம் இருக்கு. அது போல நீங்களும் ஆகணும்ன்றார் பாபா. உங்ககிட்ட வந்தாலே யாருக்கு என்ன சக்தி வேணுமோ அவங்களுக்கு தானாவே கிடைக்கணும். நம்ம வந்து இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் நம்ம நினைக்க கூட வேண்டாம். அந்த சொரூபத்தில் நம்ம இருந்தாலே போதும், தானாகவே என் முன் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு அந்த சக்தி போயிட்டே இருக்கும்.
அது பாபா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ விதேசத்துல ஃபாரின்ல மனசா சேவையினுடைய வாத்தாவரன், மனசா சேவையினுடைய அந்த ஒரு சூழ்நிலையை அதிகமாக சக்திசாலியாக மாற்றுங்கன்றார் பாபா. அயல்நாட்டு குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலா பாபா மீட் பண்ணி சொல்றார். இப்போ விதேசத்துல மனசா சேவையினுடைய அந்த ஒரு சூழ்நிலை அதை இன்னும் பவர்ஃபுல்லா ஆக்கணும். ஏன்னா ஏன் பவர்ஃபுல்லா ஆக்கணும் ஸ்பெஷலி ஃபாரின்ல அப்படின்னா, அங்க வந்து வெரைட்டி ஆத்மாக்கள் இருக்காங்கன்றார் பாபா. பலவிதமான பலதரப்பட்ட ஆத்மாக்கள் இருக்காங்க. அவங்க வந்து பலவிதமான வாயு மண்டலத்துல பிரபாவிக்கப்பட்டிருக்காங்களாம், கவர்ச்சிக்கப்பட்டிருக்காங்க அயல் நாட்டுல குறிப்பாக. அதனால ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வாயில சொன்னா அவங்க டக்குன்னு புரியாது. ஏன்னா ஆத்மா அந்த மாதிரி வந்து கவர்ச்சிக்கப்பட்டு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வைப்ரேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த வைப்ரேஷன் மூலமாக தான் அவங்கள நீங்க உங்க பக்கம் ஈர்க்கணும்ன்றார் பாபா. வைப்ரேஷன்ஸ் மூலமாக தான் நீங்க அவங்களுக்கு ஞானத்தை, அந்த ஞானத்தினுடைய பக்கம் ஈர்க்கணும். அந்த மனசால் சேவை செய்யணும்னா அதுக்கு என்ன வேணும்? சதா ஒருமுகத்தன்மையின் பயிற்சி வேணும்னு சொல்றாரு. வேற எதுவுமே இல்லை. மனசால் சேவை பண்ணோம்னா நீங்க மனதால ஒருமுகப்பட்ட நிலை, மனம் புத்தி ஒருமுகப்பட்டு பாபா கிட்ட இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி இருக்கும் பொழுது வீணானது தானாகவே அழிக்கப்படுது, உங்க மனம் சக்திசாலியா மாறுது, அங்க மனசால் சேவை செய்ய முடியும். இது பாபாவுடைய மகாவாக்கியம். மனதை ஒருமுகப்படுத்த கத்துக்குங்க. அப்ப நான் சுய மாற்றம் தான் உலக மாற்றம் இல்ல. எனக்குள்ள நான் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறேன் வேஸ்ட் இல்லாம அப்படின்னா, அந்த மனம் தான் சேவைக்கு தயாராக மாறுது அப்படின்னு பாபா சொல்றாங்க. இன்னும் ஒரு 2 பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம பிராக்டிஸ்குள்ள போலாம். மனசா சக்தி, மனதின் மூலமா சக்திகளை எப்படி தானம் பண்ணணுன்றத பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு சில ஸ்டெப்ஸ். இது அவ்வக்த மகா வாக்கியம். இது பேர் வந்து அவ்வக்த இஷாரான்னு சொல்லுவோம். ஒரு தமிழ கிடைக்கும் நினைக்கிறேன். அவ்வக்த சமிக்கை படிக்கிறாங்களா உங்களுக்கு? இது பத்தினா எவ்ரி மந்த் வந்து மதுமலந்து வருது. அவ்வக்த இஷாரான்னு பத்திர புஷ்புன்னு சொல்லுவாங்க. தாதி நமக்கு மதுமல ஒரு லெட்டர் போடுவாங்க. அந்த லெட்டருக்குள்ள அவ்வக்த சமிக்கை, அதாவது ஒவ்வொரு டாபிக் எடுத்துக்கலாம். இப்ப ஜுவாலாமுக்கின்னு எடுத்துக்கிட்டா, இந்த ஜுவாலாமுக்கிய பத்தி பாபா என்னென்ன முறையில சொல்லியிருக்காங்க, அந்த எல்லா அவ்வக்த வேர்ஷன்ஸுமே கலெக்ட் பண்ணி ஒரு ஃபுல் கலெக்ஷன்ல கொடுப்பாங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ். அது மாதிரி மனசா சேவை பத்தி அவ்வக்த பாபா சொன்ன சில வாக்கியங்களை பார்க்கலாம். எப்படி வந்து பாப்தாதா ரொம்ப இரக்கம் வருது பாப்தாதாக்கு. எல்லார பார்த்தாலும் என்ன தோணுதுன்னா, என் குழந்தைங்களுக்கு நான் எப்படியாவது தானம் கொடுத்து சக்திசாலியா மாத்தினோன்னு பாபாக்கு தோணுதான். அதே போல நீங்க மாஸ்டர் இரக்க உள்ளமாயிட்டு மனதின் சக்தி, அதாவது உள் உணர்வு மூலமாக, வாயு மண்டலம் மூலமாக ஆத்மாக்களுக்கு பாபா மூலம் கிடைத்த சக்திகளை கொடுங்க. நான் பாபாவுடைய சக்தி கொடுக்கணும் கையில கொடுக்க முடியாது, வாயில கொடுக்கறது இல்லை. இப்போ நீங்க பவர்ஃபுல்லா இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்ககிட்ட இருந்து தானாகவே சக்தி போயிடும்ன்றார். ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு விளக்கு எரிஞ்சா தானாகவே 4 பக்கம் அதோடைய ஒளி பரவுது, அதுபோல நான் வந்து ஆத்மா, நான் லைட், நான் பவர்ஃபுல் லைட்டா இருக்கணும், அவ்வளவுதான். நான் பவர்ஃபுல் லைட்டா இருந்தேன்னா தானாகவே என்கிட்ட இருந்து அந்த பிரகாசம், இந்த ஒளி சக்தி, இந்த வைப்ரேஷன் பரவிக்கொண்டே இருக்கும். என்ன பாபா சொல்றாங்க. அந்த ஒரு முறையில பாபா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப யாருமே எனக்கு சேவைக்கான சான்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்றார். இப்ப நம்ம சொல்றோம், லாக்டவுன்ல சொல்றோம்ல, சேவை சென்டருக்கு போக முடியல, எங்கேய சேவை கிடைக்கல, வெளியே போய் கோயில சேவை பண்ண முடியல. ஸோ சேவையில சேவையில நம்ம நினைக்கலாம். ஆனா பாபா சொல்லு, பாபா சேவையின் கடல். எப்படி அன்பு கடல், ஆனந்த கடல், பொறுமையின் கடலோ, அது மாதிரி நம்மளுடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்காக பாபா சேவையின் கடல். இப்ப யாருமே சேவைக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நீங்க மனதின் சக்தி மூலமா வாயு மண்டலத்துல சுகத்தினுடைய உள்வுணர்வு, சுகமான நிலை மூலமாக சேவை பண்ணுங்க. நம்ம சுகமா இருந்தா இந்த வாயு மண்டலத்துல சுகம் பரவ ஆரம்பிச்சிடும்.
நீங்க அமைதியா இருக்கிறீங்களா, உங்ககிட்ட இருந்து அமைதியினுடைய வைப்ரேஷன் பரவ ஆரம்பிக்குது. இதெல்லாம் சேவை தானே. உலகத்துல எல்லாம் அமைதி கிடைக்கட்டும், அமைதி கிடைக்கட்டும் சொல்லுவாங்க. ரியலா எப்படி அமைதி கிடைக்கும் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. எப்படி அமைதி கிடைக்கும்? நான் அமைதியா இருந்தா அமைதி கிடைச்சிரும். நான் மகிழ்ச்சியா இருந்தா மகிழ்ச்சி கிடைச்சிரும். அமைதி மகிழ்ச்சி எல்லாம் கொடுக்கக்கூடிய பொருள் அல்ல, அதெல்லாம் உணர்வு, வைப்ரேஷன். நான் இருந்தாலே, நான் அப்படி இருந்தாலும் அப்படி கிடைச்சிரும். சக்தி கொடுக்கணும்னா எப்படி சக்தி கொடுக்க முடியும்? நீ சக்தி யாருன்னு வாயில கொடுக்குற விஷயமா அது இல்ல. நான் பவர்ஃபுல்லா இருந்தேன்னா என்னுடைய வைப்ரேஷன்ஸ் பரவ ஆரம்பிச்சிடும், அந்த இடமே சக்தி அடைஞ்சிரும். நம்ம பாபா சொல்றாரு, இப்போ இந்த சேவை தான் செய்யணுமா. என்ன சேவை செய்யணும்? உங்களுடைய நிலை சித்தி மூலமாக சேவை பண்ணுங்கன்றார் பாபா. உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட பரவாயில்லன்ட்டார். எனக்கு உடம்பு முடியலையே பாபா, வயசாயிடுச்சு, கால் நடக்க முடியல, இடுப்பு வலிக்குது, பிறகு கண்ணு தெரியல, என்னென்னமோ இருக்கும் உடம்புல, பரவாயில்ல, வீட்டுல அமர்ந்தபடியே சகயோகியாக ஆகுங்க. நீங்க வீட்டில் அமர்ந்தபடியே சகயோகியாக ஆகுங்க. வெறும் எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம், வெறும் மனதில் சுப எண்ணத்தினுடைய சுத்த எண்ணத்தினுடைய ஸ்டாக் மட்டும் சேமிச்சு வைங்கன்றார் பாபா. ரொம்ப நம்மளுக்கு எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி சொல்றாரு பாருங்களேன். உலகத்துல எல்லாம் அட்டயோகத்துல எல்லாம் எவ்வளவு டஃப்பா இருக்கு இல்லையா? ஈவன் இப்ப ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க, படிக்கிறாங்கன்னா அவங்க சிலபஸ் பாருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்க கூட அவ்வளோ ஹோம்ஒர்க், ப்ராஜெக்ட், அசைன்மெண்ட். பட் நம்மளுக்கு பாபா எவ்வளவு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. நம்ம பிராக்டிஸ் பாருங்க, ரொம்ப சிம்பிள். இதை விட யாராவது சிம்பிளா சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு பாபா? நீ எதுவுமே பண்ண வேண்டாம், வெறும் சுத்தமான எண்ணத்தை மட்டும் சேமிங்கன்றார். இது யாராவது முடியாதுன்னு சொல்ல முடியுமா நம்மளால? ஈஸியா கஷ்டமா? இது சுத்தமான எண்ணங்களை சேமிக்கணும். அதென்ன சுத்தமான எண்ணத்தை சேமிக்கிறது? எப்படி சேமிக்கிறது? எப்படி சேமிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சுத்தமான எண்ணங்களை சேமிக்கிறது? ஏன்னா சொல்லுங்க. பேசலாமே யாராவது? சுத்தமான எண்ணத்தை சேமிச்சா மட்டும் போதும், வேற எதுவுமே பாபா சொல்லல. அது மட்டும் நீங்க பண்ணுங்க போதும், மற்றதெல்லாம் நான் அவர் பார்த்துப்பா தானா நடக்குமா? எப்படி சேமிக்க முடியும் சுத்த எண்ணங்களை? ஸ்வமான் இருக்கும் பொழுது. ஓகே, இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி சொல்லுங்க. ரைட்டு தான், சுயமரியாதை. தூய்மையான எண்ணங்களை கிரகிக்கணும். தூய்மையான எண்ணங்களை கிரகிக்கணும். ஓகே, அப்புறம் குட் விஷஸ் கொடுக்கணும். குட் விஷஸ். நம்ம இதுக்காக தனியா உட்காந்து பிராக்டிஸ் பண்றதுலாம் இல்ல. நான் சுத்தமான எண்ணங்களை கொண்டு வரேன்னு உட்காந்து பிராக்டிஸ் பண்ற விஷயம் இல்ல. என்னன்னா இது நம்மளுடைய நார்மல் லைஃப், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அந்த ஒரு நல்ல உணர்வு இருந்தா போதும். ரொம்ப சிம்பிள். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாம் நல்லதே நடக்கட்டும் அப்படின்ற அந்த குட் விஷஸ், குட் ஃபீலிங்ஸை நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கிறோம். அவ்வளவுதான். நல்ல உள்ளமாக இருக்கணும். இப்ப நீங்க பாட்டு போட்டீங்கல்ல, ஒரு பாட்டு ஜனனி சிஸ்டர் பாட்டு போட்டீங்கல்ல, நல்ல உள்ளங்களின் சங்கமம். அவ்வளவுதான். ஸோ உங்களுடைய உள்ளத்துல இருந்து நல்ல உணர்வுகள் எப்பவுமே எல்லாருக்கும், இந்த பாபா சொல்லுவார் இல்லையா, பாபாவுடைய சமமான குணம் அது. கல்யாண்கி, சிவம் என்றாலே கல்யாணம், சிவம் என்றாலே மங்களம். ஸோ பாபா எப்படி இருக்காரு? சிவ பாபா எப்பவுமே கல்யாணக்காரியா இருக்காரு, நன்மை செய்யக்கூடியவரா இருக்காரு. தான் சதா சிவம் சொல்றோம். எப்படி பாபா அப்படி இருக்காரோ அது மாதிரி நான் எப்பவுமே நன்மையினுடைய உணர்வு எனக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். வேற எதுவுமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை, கஷ்டப்பட்டு எதுவும் பிராக்டிஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம அப்படிப்பட்ட ஆத்மா தானே நம்ம. இது நம்முடைய ஒரிஜினல் கூட. ஆக்சுவலி இதுதான் நம்முடைய ஆதி ஸ்வரூபம். தேவ ஆத்மாவுடைய சம்ஸ்காரம் என்ன இருக்கு? எப்பவுமே அந்த குட் விஷஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. தேவத்தாமானா தேனைவாளி கொடுத்துட்டே இருப்பாங்க பிளஸ்ஸிங்ஸ். இதுதான் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குதுன்னு.
நல்ல உணர்வுகளை, நல்ல எண்ணங்களை, இந்த நன்மையினுடைய உணர்வை கொண்டு வந்துட்டே இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். அவ்வளவுதான். அதுதான் வந்து நான் பாபா சுத்த எண்ணத்தினுடைய ஸ்டாக்க சேமிங்க போதும், தானாகவே உங்க மூலமாக நல்ல உணர்வுகள் அந்த வாயுமண்டலத்துல பரவிட்டே இருக்கும், சக்திசாலி வாயுமண்டலம் உருவாயிடும்ன்றார் பாபா. அதான் பாபா சொல்றாங்க அடுத்த பாயிண்ட்ல. தன்னுடைய சுப பாவனை, சிரேஷ்டமான விருப்பம், சிரேஷ்டமான உள் உணர்வு, சிரேஷ்டமான வைப்ரேஷன் மூலமா நீங்க எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் மனதின் மூலமா அநேக ஆத்மாக்களுக்கு சேவை பண்ண முடியும். அவ்வளவுதான். நீங்க எங்க வேணா இருங்க, நீங்க அநேக ஆத்மாக்களுக்கு சேவை பண்ண முடியும். எது மூலமா? சுப பாவனை, சிரேஷ்டமான விருப்பம், சிரேஷ்டமான உள் உணர்வு, சிரேஷ்டமான வைப்ரேஷன் மூலமா. இதற்கான விதி என்ன? நம்ம இப்படிலாம் இருந்தா எப்படி இருப்போம்? நம்மனா நேச்சுரலா என்ன ஆயிடுவோம்னா லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆயிடுவீங்கன்றாரு பாபா. விதியே அதுதான். ஆனா பாபா சொல்லுவாங்க அடிக்கடி லைட் ஹவுஸ் என்ன பண்ணும், எல்லாருக்கும் வழிகாட்டுது, லைட் கொடுத்துட்டே இருக்கு இல்லையா? அது போல நம்ம இப்படி இருந்தா எப்படி இருப்போம்? லைட், சாதாரண லைட் இல்ல, வெரி பவர்ஃபுல் லைட், த மைட், லைட் அண்ட் மைட். ஒளி மற்றும் சக்தியினுடைய கலங்கரை விளக்கமாகவே மாறிடுவீங்கன்றார் பாபா. இதுல ஸ்தூலமான சாதனம், சான்ஸ், டைம், இதுக்கான ப்ராப்ளமே இல்லை. ஏதாவது ஒரு சாதனம் வேணும், டைம் வேணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கணும் யாராவது. இன்னும் இதை யார் வேணாலும், எவ்வளவு நேரம் வேணாலும், எப்ப வேணாலும், யாருக்கு வேணாலும் பண்ணலாம் மனசா சேவை. இதுக்கு எல்லை கிடையாது. வெறும் நீங்க வெறும் லைட் மைட் அது நிரம்பி இருக்கக்கூடிய அவசியம் மட்டும்தான். நான் ஆத்மா, என்னுடைய ஒரிஜினல் சன்ஸ்காரத்துல நான் நிரம்பி இருக்கேன். என்னுடைய ஒரிஜினல் சன்ஸ்காரம் என்ன? 7 வேல்யூஸ். இந்த 7 வேல்யூஸ் எனக்குள்ள இருந்தாலே நான் எப்படி இருப்பேன்? பவர்ஃபுல் லைஃப். நான் இப்ப தேக அபிமானத்தால கொஞ்சம் லைட் டிம், கொஞ்சம் டிம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பவர் கம்மி ஆயிடுச்சு. பட் நான் எப்பவுமே சுப பாவனையில சுத்த உணர்வுல இருக்கிறேன்னா தானாகவே எனக்குள்ள அந்த லவ், பீஸ், ஹாப்பினஸ், பிளிஸ், பவர், நாலேஜ், பியூரிட்டி எல்லாம் வந்துடும் தானாகவே. அதான் பாபா ஒரு வானிலை சொல்லியிருக்காங்க அழகா. அந்த பாயிண்ட் மறக்கவே முடியாது. அது என்னன்னா பாபா டெய்லி சொல்றாங்க இல்லையா, சோல் கான்சியஸ்னஸ் வேணும், ஆத்ம அபிமானி ஆகுங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு இல்லையா பாபா. நம்மளும் வந்து அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அத பாபா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பாபா சொன்னாரு ஒரு முரளியில. குழந்தைங்க ஆத்மாபிமானம் இதை பண்ற அதை பண்ற ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே விஷயம் சொன்னாரு பாபா, ஆத்ம அபிமானி ஆகிறதுல பல ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா 2 விசேஷ தன்மையை கொண்டு வந்தா போதும், மற்ற எல்லா விஷயங்களும் தானா வந்துரும்னு சொன்னாரு. 2 விசேஷ தன்மை தான். அதுல 2 விசேஷ தன்மைன்னு சொல்லலாம். விசேஷத்துல 2 விசேஷமான ஒரு உணர்வுல நீங்க கவனம் கொடுக்கணும். என்னன்னா, ஒண்ணு கல்யாண்கி பாவனான்னு சொன்னார், இன்னொன்னு பாய்க்கு திருப்தி. ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கான இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் 2 ஸ்டெப். இது 2 ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள அடங்கிடுச்சுன்னு பாபா அவ்யக்த மகா வாக்கியத்துல சொல்லியிருக்காரு. ஏன்னா 2 விஷயங்கள் தான், அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கலாம். நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நம்மளுடைய பேஸ் பிராக்டிஸே அதானே பண்ணிட்டு இருக்கோம். ஆத்மா இல்லையே, யாரு வந்தாலும் அதான் சொல்லுவாங்க ஆத்மா அபிமானி ஆகுங்க. சாக்கார முரளியில, அவ்யக்த முரளியில, தாதி, தீதி, தாதாஸ் யாரு வந்தாலும் சொல்லுவாங்க ஆத்மா அபிமானி ஆயிடுங்க. அது எப்படி ஆகணும்னு பாருங்க, நம்மளும் பல விதத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் பாபா வந்து அழகா வந்து நம்ம கொடுத்தாரு எசன்ஸ். நன்மையினுடைய பாவனை, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, அந்த பாவனை உணர்வு இருக்கணும். அப்புறம் எல்லாரையும் பாய்க்கு திருப்தி. பாருங்க, இது 2க்குமே லிங்க் இருக்கு. நான் இப்ப எல்லாருமே என்னோட சகோதர ஆத்மான்னு பாக்குறேன். இப்ப ரோட்ல யாரோ ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு கண்ட்ரில இருக்கிறாங்க, நான் பாக்குறேன் சகோதர ஆத்மா, நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னாலே நேச்சுரலா எனக்குள்ள என்ன வரும்? என்னுடைய பிரதர் சொன்னா எனக்கு அவங்க மேல நன்மை வருது இல்ல, என் பிரதர் நல்லா இருக்கட்டும்,
இப்பட பாருங்க எத்தனையோ பேருக்கு வந்து நீங்க ஒரு ஊர்ல இருப்பீங்க, உங்க பிரதர்ஸ் எல்லாம் வேற ஊர்ல இருப்பாங்க. பட் ஃபீல் ஆகுது இல்ல, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என் ஃபேமிலி. அது என் ஃபேமிலி, என் சகோதர ஆத்மான்னு சொன்னா நேச்சுரலி எனக்குள்ள என்ன வருது, அவங்க மேல இந்த குட் விஷஸ் வருது, அவங்க நல்லா இருக்கட்டும்னு வருது. அந்த ஒரு இது கொஞ்சம் பேகத்து, இப்போ நமக்கு வந்து ஃபேமிலிக்குள்ள வருது அந்த எண்ணம், என்னுடைய ஃபேமிலி என்னுடைய சொந்த பந்தம் வருது. ஆனா இதையே பேகத்து எல்லைக்கு அப்பாற்பட்ட உணர்வுல பாபா சொல்லிட்டு இருக்காரு. உலகமே என்னுடைய குடும்பம் தான், எல்லாருமே என்னுடைய சகோதர ஆத்மாக்கள். இப்ப எல்லாருமே என்னுடைய சகோதர ஆத்மா மட்டும் நான் அப்படியே பாக்குறேன், அந்த உணர்வை கிரியேட் பண்றேன் யாரை பார்த்தாலும். அப்ப எனக்குள்ள வந்து நன்மையின் உணர்வு வருது, அதுதான் சோல் கான்சியஸ்னஸ், அதுதான் பாபாவுக்கு சமமான நிலைன்னு பாபா சொல்லியிருக்காரு ஒரு வாணியில. நீங்க பாபா பக்கத்துல போகணும் பரந்தாமத்துலன்னா இந்த ஒரு விசேஷத்தன்மை உங்ககிட்ட இருக்கணும், அப்பதான் நீங்க போக முடியும்னு சொல்றாரு அவரு. இந்த விசேஷத்தன்மை இல்லைன்னா உங்களால போக முடியாது. எந்த விசேஷம்னா கல்யாண் கி பாவனா, பாய் பாய் கி திருப்தி. பாய் பாய்னா சகோதர சகோதர அந்த பார்வை, உங்க உணர்வு, அது இருந்தா மட்டுமே என்னால வந்து பாபா கிட்ட போக முடியும். அவர் அப்படிதான் இருக்காரு பாபா எப்பவுமே. அவர் எல்லாருமே ஆத்மான்னு பாக்குறாரு, எப்பவுமே நன்மை உணர்வுலயே இருக்காரு. ஸோ நம்ம ஈஸியா பாபா கிட்ட பரந்தாமத்துல இருக்க முடியும், சோல் கான்சியஸ்னஸ் இருக்க முடியும், பாபாவுடைய சக்தி நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்ப வந்து கொஞ்சம் கேட்ட எப்படி நம்ம அப்ப கூட பார்க்கலாம், ரொம்ப பாயிண்ட்ஸ் நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. இப்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறோம்னா, நம்முடைய இன்மேட்ஸ் லௌகிக ஆத்மாக்களுக்கு பிரகாஷ் கொடுக்கிறது, மனசா சேவை பண்றது. இது நம்ம ஜஸ்ட் டெய்லி ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் பண்ணா கூட போதும். லௌகிக ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய வீட்டுல இருக்காங்க, என்னோட சொந்த பந்தம், என் க்ளோஸ், என் சொந்த பந்தம் தான் லௌகிக ஆத்மாக்கள் சொல்றோம், கூடவே இருக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாபா சொல்லியிருக்காங்க முரளியில, பிரகாஷ் கொடுக்குறோம், அது போய் ரீச் ஆகுது. எப்போ ரீச் ஆகும்னா அது டிட்டாச்மெண்ட் இருக்கணும். இது மெயின். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது வந்து பல பேருக்கு இல்ல டவுட் வந்திருக்கலாம், நீங்க அனுபவம் கூட ஏற்பட்டிருக்கலாம். நம்ம மற்றவங்களுக்கு யோகா பண்ணா அது பலிக்கும், என் வீட்டுக்கு யோகா பண்ணா பலிக்காது. அது எனக்குன்னு ஒண்ணு பண்ணா அது நடக்காது. யாருக்கோ உடம்பு சரியில்லை, யாருக்கோ ப்ராப்ளம்னா நான் உட்காந்து யோகா பண்ணா அது போய் சேர்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது, அங்க நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஆனா எனக்குன்னு பண்ணா ஏன் வர மாட்டேது? இது ரொம்ப ரொம்ப பிகேஸ்க்கு இதுல கொஸ்டின்ஸ் இருக்கு. பாபா கூட பல முறையில் சொல்லியிருக்காங்க. நமக்கு மெயின் திங் வந்து நம்ம அட்டாச்மெண்டோட தேக உணர்வோடு நம்ம செய்யக்கூடிய இந்த பிராக்டிஸ்ல பலன் கிடைக்காது. ராஜ யோகமே எப்படிப்பட்டதுன்னா கம்ப்ளீட் ஆத்ம உணர்வுடைய பயிற்சி, கம்ப்ளீட் டிட்டாச்மெண்ட். இந்த ஆன்மீகத்தினுடைய ஒரு அழகான வார்த்தையே டிட்டாச்மெண்ட் தான், பற்றற்ற நிலை. அதை நம்முடைய வாழ்க்கைக்கு பாபா என்ன காட்டுறாங்கன்னா தாமரை பூவை அடையாளமா காட்டுறாங்க. அந்த யோகி போஸ்டர்னாலே பாருங்க தாமரை மலர் மேல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தான் காட்டப்படுது. ஏன்னா யோகி என்றாலே முக்கியமான விசேஷம் டிட்டாச்மெண்ட். டிட்டாச்மெண்ட் இல்லைன்னா அங்க யோகாவே இல்லை, அது பேரு. நான் அட்டாச்மெண்ட்ல பண்ற யோகாலாம் லௌகிகத்துல பண்றதுதான் பண்ணிட்டு இருக்கோம். பக்தியில பண்றதுதான் அட்டாச்மெண்ட். என் குழந்தை நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், அப்படியே பண்ணிட்டே இருக்கணும், அது பக்தி, லௌகிகத்தை உணர்வு. தப்பு சொல்ல முடியாது, அதுதான் அவங்களுக்கு தெரியும், அது பண்ணிட்டு இருக்காங்க. பட் பாபா குழந்தைங்க அப்படி கிடையாது. பாபா எவ்வளவு உயர்ந்த ஞானம் கொடுத்திருக்காரு, எவ்வளவு உயர்ந்த விஷயங்களை புரிய வச்சிருக்காங்க. நான் பாபா குழந்தையா இருந்துட்டோம் எந்த நினைச்சிட்டு நான் யோகா பண்ணேன்னா அது பேரு யோகா இல்லை. ஸோ பாபா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பிரகாஷ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, நான் டிட்டாச்மெண்டோடைய உணர்வை கொண்டு வந்த பிறகுதான் நான் பிரகாஷ் கொடுக்க முடியும். அதுக்குதான் பாபா ரொம்ப ஒரு அழகான வார்த்தை சொல்லியிருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வார்த்தை. என்ன வார்த்தை அது? யார் சொல்றீங்க பார்க்கலாம்? டிட்டாச்மெண்ட்டுக்கான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு ஆன்மீகத்துல. என்ன வார்த்தை?
சொல்லுங்க, அது நீங்க சொன்னாதான் அழகா இருக்கும் உங்க வாயால. செந்தாமரை, தாமரை மலர் போல். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை. ட்ரஸ்டின்ற வார்த்தை தான் டிட்டாச்மெண்ட்டுக்கான ஒரு அற்புதமான ஒரு பிராக்டிஸ் வந்து ட்ரஸ்டிங். இப்ப நீங்க லௌகீக சேவை பண்றீங்க, நீங்க சேவை தான் நினைக்கணும். லௌகீக சகாஷ் கொடுக்குது சேவை அது. ஏன்னா இப்ப நம்ம எந்த வீட்டுல இருக்கிறோம் இல்லையா, எந்த வீட்டுல இருக்கிறோம், இல்ல எந்த ஆபீஸ்ல நம்ம இருக்கிறோம், நம்ம எந்த கண்ட்ரில உட்கார்ந்துட்டு இருக்கோம், எந்த சென்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கோமோ, இதெல்லாம் பாபா சேவைக்காக நம்மள உட்கார வச்சிருக்காரு. அவ்வளவுதான். அந்த மக்களுக்கு பாபா சேவை பண்றதுக்காக என்ன வச்சிருக்காரு பாருங்க. பகவான் எல்லாருமே பகவானுடைய குழந்தைங்க தானே, எல்லாமே பாபாவுடைய குழந்தைங்க தான் உலகத்துல இருக்க எல்லாருமே. சோ பாபா நேர்ல வந்து சாக்காரத்துல வந்து எல்லாரையும் பாலனை பண்ண முடியுமா, நினைச்சு தர முடியுமா? முடியாது இல்லையா? அதுக்காக தான் பாபா நம்மள நிமித்தமா வச்சிருக்காரு. அந்த ஃபேமிலியில அங்க இருக்கக்கூடிய எல்லா பகவானுடைய குழந்தைங்களையும் பார்த்துக்கிறதுக்கு நிமித்தமா நம்மள உட்கார வச்சிருக்காரு. அப்போ நம்முடைய உள் உணர்வுல இந்த ஒரு விஷயத்த நல்லா ஸ்ட்ராங்கா நம்ம பதிவு பண்ணணும். மனசா சேவை பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான டூல். இது என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, ஐ எம் ட்ரஸ்டி, இந்த வீடு பாபாவுடையது அப்படின்னு ரொம்ப ஆழமா பதிவு பண்ணணும். உங்க வீட்டுக்குள்ள நீங்க போறீங்க, வெளியே அந்த வீட்டுக்குள்ள போறீங்கன்னா, நான் பாபா வீட்டுக்குள்ள போறேன் அப்படின்ற ஃபீல் வரணும் உங்களுக்கு. அது எப்போ வருதோ அப்ப நீங்க ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் என் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்றது அல்ல, அது பாபா வீடு. எப்படி நீங்க சென்டருக்குள்ள வந்தா ஒரு பாபா வீடுன்னு ஃபீல் ஆகுது இல்லையா, அங்க வந்து சிஸ்டர் வீடு பிரதர் வீடு தான் ஃபீல் ஆகுது. அங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் தான் இருப்பாங்க, நமக்கு அப்படி ஃபீல் ஆகுறது இல்லையே. புரியுது நமக்கு, அது பாபாவுடைய வீடு. அந்த மாதிரி உங்க வீட்டுக்குள்ள நீங்க கால் வைக்கும் பொழுதே அந்த வீடை நினைச்சாலே உங்களுக்கு பாபா வீடுன்னு நினைச்சு பாருங்களேன், உங்க வீட்டுடைய சூழ்நிலையே மாறி போயிடும். இது ஒரு மேஜிக் கான்செப்ட். இது நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, நீங்க எல்லாருமே அனுபவம் சொல்வீங்க அடுத்த கிளாஸ்ல. உங்க வீட்டுக்குள்ள நீங்க கால் வைக்கும் பொழுதே நான் பாபா வீட்டுக்குள்ள என்டர் ஆகுன்னு நினைச்சு பாருங்க. அங்க வீட்டுல இருக்க எல்லா சுச்சுவேஷன்ஸ், அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், எனர்ஜி எல்லாமே மேஜிக் மாதிரி சேஞ்ச் ஆகும். எங்க எந்த இருக்கோ அங்க பாபா இருக்க முடியாது அந்த இடத்துல. அதே நீங்க பாபா பாபா நினைச்சு பாருங்க, அங்க ஃபுல்லா பாபா எனர்ஜி அப்படின்னு நிரம்பிடும் அந்த இடத்துல. இப்போ வீடை பவர்ஃபுல்லா ஆக்குறது ரொம்ப ஈஸி. எப்படி சென்டர் பாருங்க, எல்லா சென்டரும் பவர்ஃபுல்லா இருக்கா இல்லையா? நேச்சுரலா பவர்ஃபுல்லா இருக்கு. பாபா சென்டர்னாலே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கு இல்லையா? ஏன் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது சென்டருக்கு போகணும்னு ஆசைப்படுறோம்? அந்த வைப்ரேஷன், அங்க இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக இல்லையா அட்மாஸ்பியர் நமக்கு பிடிக்குது. ஏன்னா ஃபுல்லா பாபா எனர்ஜி இருக்காங்க. அந்த மாதிரி நான் இப்போ ஒவ்வொரு வீட்டையும் ஆக்கணும். பாபா சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொரு வீடுமே லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகும்னு பாபா சொல்லியிருக்காங்களே வாண்டியில. அதெல்லாம் பொய் கிடையாது, சத்தியம். அது எப்படி ஆகும்? நம்ம மூலமா தான் ஆக போகுது. அங்க இருக்க நம்ம லைட் ஹவுஸ் ஆயிட்டோம், மைட் ஹவுஸ் ஆயிட்டோம்னா வீடு அப்படி ஆயிடும். கண்டிப்பா ஒவ்வொரு வீடுமே சென்டர் ஆகும்னு பாபா சொல்லியிருக்காரு. எங்கெல்லாம் பாபா குழந்தைங்க இருக்காங்க, பிராமண ஆத்மா இருக்காங்களோ அது எல்லாமே சென்டர் ஆகும். ஒவ்வொரு சந்துல கூட சென்டர் வந்துடும், ஒவ்வொரு வீதியிலும் சென்டர் வரும்னு பாபா சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நடக்க போகுது இந்த பிராக்டிஸ் மூலமாக தான். ஸோ நம்ம அந்த வீடு நம்ம பார்க்கும் பொழுதே பாபாவுடைய வீடு இது, நான் ஜஸ்ட் ட்ரஸ்டி. அங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை பாக்குறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, இன்லாஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா? மொத்தத்துல யாரை பார்த்தாலுமே இவங்க எல்லாம் பாபா குழந்தைங்க. ஜஸ்ட் ஐம் ட்ரஸ்டி, நான் பார்த்துக்கதான் பாபா வச்சிருக்காரு. அந்த ஒரு உணர்வு கொண்டு வந்து பாருங்க, கம்ப்ளீட் உங்க ஃபீலே வேற மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிட்டாச்மெண்ட் வரும் அண்ட் அங்க ஒரு லவ் வரும். தட் லவ் இஸ் பியோர் ஆத்மாவுடைய அந்த ஆன்மீக அன்பது, சோல் லவ். அது நீ டிட்டாச்மெண்ட் ஆயிட்டு வரக்கூடிய அந்த லவ் தான் பியோர் லவ், சுத்தமான அன்பு, ஆத்மீக அன்பு. அதான் பாபா என்ன சொல்றாங்க அடிக்கடி, ஞாரா பியாரா. ஃபர்ஸ்ட் ஞாரா ஆகணும். ஏன் ஞாரா ஆகணும்? இது எதுவுமே எந்த இல்லை, எல்லாமே பாபாவுடையது. அந்த வீடு, அங்க இருக்க ஒவ்வொரு பொருள்,
அங்க இருக்க ஒவ்வொரு ஃபர்னிச்சரா இருக்கலாம், ஒவ்வொரு திங்ஸா இருக்கலாம், இது எல்லாமே அவருடையது. இப்ப சென்டர்ல இருக்கும் போது பாருங்க, சிஸ்டர்ஸ்க்கு பிரதர்ஸ்க்கு நேச்சுரலா அந்த ஃபீல் வந்துடுது. இதெல்லாம் பாபாது நம்ம யூஸ் பண்றோம். நேச்சுரலா அது மாதிரி வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே அப்படிதான், மனதார சமர்ப்பணமானவங்க தான் இல்லையா? நான் ட்ரஸ்டியா இருக்கும் போது அதே உணர்வு, அதே ஒரு ஃபீல் நமக்குள்ள வந்துரும். எதை பார்த்தாலும் இது பாபாவுடையது, பாபா எனக்கு கொடுத்துருக்க, நான் யூஸ் பண்றேன். நீங்க வீட்டுல போய் நீங்க வந்து கிச்சன்ல போய் ஏதாவது யூஸ் பண்ணும்போது பாபாவுடைய பண்டார் நான் சமைக்கிறேன். இந்த ஃபீல்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ண 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 பாருங்க, உங்க வீட்டுல கம்ப்ளீட் எனர்ஜி லெவலே மாறிடும். ஏன்னா இனிமேல் வந்து வரக்கூடிய காலகட்டத்துல வைப்ரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம லாஸ்ட் காலகட்டத்துல இருக்கிறோம், சங்கமிகத்தினுடைய கடைசி காலகட்டம் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க நமக்கு இல்லையா? இப்ப கடைசி நேரத்துல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் நம்ம நல்லா வச்சுக்கக்கூடிய டைம் இது. உலகம் முழுக்க எனர்ஜி வேற மாதிரி மாறிட்டே இருக்கும். இன்னும் ரொம்ப மோசமான எனர்ஜி மாறும் உலக. தமோ பிரதான் பாபா அட்டின்னு சொல்லுவாரு, ரொம்ப மோசமான ஸ்டேஜுக்கு போகணும் இல்லையா? அப்போ நம்ம வந்து நம்மளும் பவர்ஃபுல்லா இருந்து, நம்ம இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை பவர்ஃபுல்லா இருந்தாதான் நம்மளும் நல்லா இருந்து மற்றவங்களுக்கும் நன்மை செய்ய முடியும். அப்ப நம்ம வீட்டுக்குள்ள கம்ப்ளீட் பாபாவுடைய வைப்ரேஷன்ஸை நிரப்பணும். இந்த லௌகிக் எனர்ஜியே இருக்கக்கூடாது வீட்டுல. பாபா குழந்தைங்க வீட்டுல கம்ப்ளீட் பாபாவுடைய எனர்ஜி நிரப்பணும். அப்ப ட்ரஸ்டி ஆகணும். எல்லாமே எதை பார்த்தாலும் இது பாபாது 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 பாபாதுன்னு அதை நீங்க சொல்லி சொல்லி மனசார அதை நீங்க ஃபுல்லா பாபாது ஆக்கிடணும். அப்ப நீங்க வந்து பிரகாஷ் கொடுக்கறது ரொம்ப சகஜமா இருக்கும். பிரகாஷ் எப்படி கொடுக்கறது? ஸோ நீங்க வந்து பிரகாஷ் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் அந்த ட்ரஸ்டி உணர்வை கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பாப்தாதாவை கூட வச்சிருக்கணும். நம்ம கூட அவர் தானே ரொம்ப பவர்ஃபுல் அத்தாரிட்டி. பாப்தாதா கூட வச்சுட்டு நம்மளும் ஃபரிஷ்தா ரூபத்துல இருந்து ஒவ்வொரு ஆத்மாவையும், இப்ப வீட்டுல ஒரு 3 பேர் இருக்காங்களா, ஓகே, 3 பேரை ஒவ்வொருத்தரையா எமர்ஜ் பண்ணணும். ஃபரிஷ்தா ரூபத்துல எமர்ஜ் பண்ணி அந்த ஆத்மாவை ஃபோக்கஸ் பண்ணி என்னோட சகோதர ஆத்மான்ற உணர்வுல நீங்க வந்து அப்படியே அவங்களுக்கு திருஷ்டி கொடுப்பீங்க. பாபாவோட திருஷ்டி நம்ம திருஷ்டி கிடையாது. கண்கள்ல ஒரு கண்ணுல சிவ பாபா லைட், ஒரு கண்ணுல அவ்வக்த ஃபரிஷ்தா பிரம்ம பாபாவோட லைட், 2 லைட் ஒளி சக்தி. அந்த லைட் அந்த ஒரு திருஷ்டிய நீங்க அந்த ஆத்மா கொடுப்பீங்க. ஃபியூ செகண்ட்ஸ் பண்ணா போதும். நீங்க பாபாவோட திருஷ்டிய ஃபரிஷ்தா ரூபத்துல நீங்க அந்த சோலுக்கு கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, உங்களுக்கு அந்த ஆத்மா இருக்கக்கூடிய கணக்கு ரொம்ப ஸ்மூத் ஆயிடும். ஏன்னா இப்ப நம்மளுக்கு கர்ம கணக்கு இருக்க போய் தான் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். இப்ப நீங்க ஒரு வீட்டுல இருக்கிறீங்கன்னா அந்த ஆத்மாக்களுக்கு எனக்கு கணக்கு இருக்கு, பிளஸ் ஆர் மைனஸ், அதான் நம்மளாம் ஒன்னா சேர்ந்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கணக்கை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும், பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும். மேலும் அந்த ஆத்மாவுக்கு பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. ஒன்லி பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ், பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ் தான் அந்த ஆத்மா கிடைச்சு. நான் ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த உணர்வுல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த ஆத்மாவை ஊடுருவி ஸ்கேன் பண்ணி பாபாவோட திருஷ்டி, அந்த லைட் எனர்ஜி அப்படியே வந்து ஒளி சக்தி அந்த ஆத்மாக்குள்ள அப்படியே போகுது. அந்த ஆத்மாவோட உள் உணர்வு அப்படியே சேஞ்ச் ஆகுது. நீங்க ஃபீல் பண்ணணும். டெஃபினட்டா இதுல ரொம்ப வந்து ரிசல்ட் பார்க்கலாம் நீங்க. அது மாதிரி ஒவ்வொரு சோலுக்கும் அந்த மாதிரி வீட்டுல ஒரு 3 பேரோ 4 பேரோ, அது மாதிரி உங்க ஆபீஸ்ல நீங்க யாராச்சும் ரொம்ப க்ளோஸா பழகுறீங்க, பாஸ் இருக்கலாம், அது மாதிரி யாராவது இருக்காங்கன்னா அந்த ஆத்மாக்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலி பாபாவுடைய தாதாவுடைய திருஷ்டியை நம்ம கொடுக்கணும். ட்ரஸ்டியா இருங்க. பாருங்க அந்த கணக்கு வழக்கு அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும். நம்முடைய இந்த ஆன்மீக வாழ்க்கை நம்மளால ஸ்மூத்தா கொண்டு போக முடியும். எந்த தடங்களோ எந்த விதமான குழப்பமோ மோதலோ எதுவுமே இருக்காது. நீங்க பேசி யாருக்கும் புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க யாருக்கிட்டையும் ஆர்கியூ பண்ணி பேசி கதறி எமோஷனலா இதெல்லாம் அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்க குட் வைப்ரேஷன்ஸ் மட்டும் கொடுங்க, பாபாவுடைய பிளஸிங்ஸ் மட்டும், பாபாவுடைய வைப்ரேஷன்ஸ் மட்டும் கொடுங்க. அதை விட ஒரு ஹையஸ்டான எனர்ஜி எதுவுமே இல்லை. அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். இப்போ ஜஸ்ட் ஒரு 10 minutes இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். எல்லாம் நல்லா அட்டென்ஷனா உட்காந்துருங்க. யார் எங்க இருக்கீங்களோ மனம் புத்தினுடைய ஒருமுகப்பாடு. மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒதுக்கி வச்சிருங்க. சில பேர் நீங்க வந்து மூவ் பண்ணிட்டு இருப்பீங்க, நடந்துட்டு இருப்பீங்க,
மேபி இதான் முக்கியமான வேலை, காரோபார் இருக்கலாம், வீட்டுல இருக்கோம்ல, அதனால இப்போ இந்த ஒரு 10 நிமிஷம் எல்லாம் அப்படியே அமைதியா உட்காருங்க. இப்ப நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும் ரிசல்ட். ஸோ டெஃபினட்டா கண்ணை மூடக்கூடாது. எப்போ யோகான்னு சொன்னாலும் தயவு செய்து 100% கண்ணை மூடாதீங்க. சில பேர் கண்ணை மூடனா கம்ஃபர்டபுளா இருக்கும், அது கம்ஃபர்டபுள் கிடையாது. பாபாவுடைய ஸ்ரீமத்தம் கிடையாது. அது தனி ஒரு கிளாஸ் இருக்கு. இப்ப டைம் ஆயிடாது பத்தி பேசினா கண்ணை ஏன் மூடக்கூடாதுன்னு. கண்ணை மூடாம இருக்கிறது ரொம்ப நல்லது யோகத்துக்கு. கண்கள் மூலம் தான் வைப்ரேஷன் போகுது. மேலும் நம்ம கர்ம யோகி, கண்ணை மூடிட்டு பிராக்டிஸ் பண்ணா உட்காந்தாதான் யோகா பண்ணோம்னு தோணும், அப்பதான் யோகா வரும். நம்ம அப்படிப்பட்ட யோகி இல்லை, நம்ம சகஜ யோகி, ராஜ யோகி, கர்ம யோகி. அதனால கண்ணை திறந்திருந்தாதான் ரொம்ப நல்லது. கண்ணை திறந்திருக்கும், நம்முடைய புத்தி மனசு ரெண்டும் ஒருமுகப்படுது. நம்ம அவ்யக்த ஸ்வரூபத்தை தாரணை பண்றோம், பரிஷ்டா ரூபத்தை. ஒரு செகண்ட் நம்மளால புத்தி மூலமாக சூக்ஷ்ம லோகத்துக்கு போக முடியுது. சூக்ஷ்ம லோகத்தில் அவ்யக்த பரிஷ்டாவாக பாப் தாதா கூட நம்ம இருக்கிறோம். பாப் தாதா பரிஷ்டா ரூபத்துல நம்ம கூட இருக்காங்க, நம்ம கூட இருக்கிறோம். நான் திருப்தியாக பாபா கூட இருக்கிறேன். என்னுடைய 2 கண்கள்ல ஒரு கண்ல சிவ பாபா லைட், இன்னொரு கண்ல அவ்யக்த பரிஷ்டா பிரம்ம பாபாவுடைய லைட். 2 கண்ணின் ஒளிய வந்து இந்த பாபா, இன்னொரு தாதா அப்படி ஃபீல் பண்ணுங்க. கண்கள்ல இருந்து பாப் தாதா முன்னாடி என்னுடைய லௌகிக்க குடும்ப ஆத்மாக்களை நான் ஒவ்வொருத்தரையா எமர்ஜ் பண்றேன். கண்களை திறந்து அமருங்க. கண்களுடைய அந்த ஒளி சக்தி அந்த ஆத்மாக்களுக்கு போய் சேருது. பாப் தாதாவுடைய திருஷ்டியை நான் என்னுடைய சகோதர ஆத்மாக்களுக்கு கொடுக்கிறேன்.
ஒரு ஆத்மாக்கும் பாப் தாதாவுடைய பிளஸிங்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. லௌகிக பரிவாரத்திற்கு பாபாவுடைய கிடைக்க அவங்களுடைய உள் உணர்வு என்னுடைய பரிவாரத்துக்கு கிடைக்குது, என்னுடைய குடும்பத்துக்கு கிடைக்குது. நான் நிமித்தமாக இருந்து இந்த உயர்ந்த சக்தியை ஒவ்வொரு ஆத்மாக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுக்கு பிரகாஷ் கொடுங்க. இந்த லௌகீக பரிவாரத்தின் சேவைக்காக பாபா இந்த வீட்டுல வச்சிருக்காங்க. புத்தியின் கனெக்ஷன் சிவ பாபா கிட்ட இருக்கு. சிவ பாபா கிட்ட இருந்து நான் சக்தியை ரிசீவ் பண்றேன். நான் ஃபரிஷ்தா ரூபத்துல என்னுடைய குடும்பத்தாருக்கு பிளஸிங்ஸ் கொடுக்கிறேன். ட்ரஸ்டியாக இருந்து நான் வசிக்கக்கூடிய இந்த வீட்டுக்கும் பிரகாஷ் கொடுக்கிறேன். பாபாவுடைய வீடு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாபாவுடைய குழந்தைங்க. எல்லாருக்குமே எவ்வளோ பிளஸிங்ஸ் கிடைக்குது. லைட் அண்ட் மைட் எனர்ஜி. லைட் அண்ட் மைட் அந்த ஒளி கிரணங்கள் ஒவ்வொரு சோலுக்குள்ள நல்லா டீப்பா இந்த ஆத்மாக்குள்ள ஊடுருவி செல்றதை நம்ம ஃபீல் பண்றோம். ஆத்மாக்குள்ள போகும் பொழுது பாபாவோட இந்த பியோர் எனர்ஜி அவங்களுடைய மனசு புத்திய சேஞ்ச் பண்ணது பாசிட்டிவா. ஒவ்வொரு சோலும் அவ்வளவு ரொம்ப சாட்டிஸ்ஃபையா சாந்தமா இருக்காங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம்,
நல்ல உணர்வை அவங்க ஃபீல் பண்றாங்க. ஓம் சாந்தி. நம்ம டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணலாம். டிராஃபிக் கண்ட்ரோல் முடிச்சுட்டு நம்ம அலௌகிக சேவைக்காக பிரகாஷ் கொடுக்கலாம். काम क्रोध मद लोभ मोह वश आज है सब मोहताज। योग लगा कर पाप मिटा ले, स्वर्ग सजा ले तू आज। काम क्रोध मद लोभ मोह वश आज है सब मोहताज। योग लगा कर पाप मिटा ले, स्वर्ग सजा ले तू आज। जन्म जन्म की प्यास बुझा ले, पावन बन कर आज। योगी बनो ज्ञानी बनो, योगी जीवन है प्यारा। संगम युग में परम पिता शिव कहते हैं ये राज। तू है एक अविनाशी आत्मा, सुन लो मेरी आवाज। संगम युग में परम पिता शिव कहते हैं ये राज। तू है एक अविनाशी आत्मा, सुन लो मेरी आवाज। सुख शांति और पावनता से झोले भर लो आज। योगी बनो ज्ञानी बनो, योगी जीवन है प्यारा। परम धाम से आए हैं शिव ब्रह्मा तन आधार। मुक्ति और
ஓம் சாந்தி. இது இந்தியா டைம்ல இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் வந்துருச்சு. ஓகே, இப்ப நம்ம அலௌகிக் சேவை பார்க்கலாம். இந்த அலௌகிக் சேவைன்னு சொல்லும் பொழுது இது எல்லாருக்கும் இந்த ஒரு வாய்ப்பு, சேவைக்கான ஒரு பங்கு இருக்கு. நம்ம இப்போ வந்து இதுல பல மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம ஒரு மெத்தட் பார்க்க போறோம். நம்ம ஃபரிஷ்தா ரூபத்துல இப்போ நம்ம எல்லாருமே ஆன்லைன்ல இருக்கோம். ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டரை சார்ந்து இருக்கும். நம்மளுடைய அட்டண்டன்ஸ் எந்த சென்டர்ல இருக்கோ அது நம்ம சென்டர். நமக்கு எங்க அட்டண்டன்ஸ் போடுறாங்களோ அந்த சென்டர் தான் நம்மளுடைய சென்டர். ஸ்தூலமாக நம்ம என்ன பண்ணணும், ஃபரிஷ்தா ரூபத்துல எல்லாருமே நம்ம சென்டருக்கு வந்துடணும். அவங்க சென்டருக்கு வாங்க, எல்லாருமே ஃபரிஷ்தா ரூபத்துல ஏஞ்சலிக் ஃபார்ம்ல எல்லாருமே சென்டர்ல நம்ம கேதர் ஆகுறோம். பாருங்க, சென்டர் முழுக்க பாபா குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்கோம். நம்ம எவ்வளோ ஏஞ்சல் பரிஷ்தாக்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கோம். நம்ம விஸ்வ சேவைக்காக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். அப்படியே யோசிச்சு பாருங்க, ஒரு செகண்ட் நம்ம சென்டருக்கு வந்துட்டோம். பாருங்க, ஒரு அழகான பரிஷ்தாவின் சபை. சென்டரே பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மவதனம் மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ பிரகாசம். ஒவ்வொரு சென்டரும் பாபாவுடைய வீடு, சிவ பாபாவுடைய வீடு. ஒவ்வொரு சென்டரும் சிவாலயம். பாபா சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொரு சென்டருமே அந்த பகுதியினுடைய ஒரு புண்ணிய தீர்த்த ஸ்தலம். நம்ம சென்டரை சார்ந்து இருக்கலாம், இல்ல சப் சென்டர்ல இருக்கலாம், கீதா பாடசாலையா இருக்கலாம். எங்க இருந்தாலும் அது பாபாவுடைய சேவை நிலையம். அது ஒரு புண்ணியமான சக்தி வாய்ந்த தீர்த்த ஸ்தலம். அப்படியே நம்ம பார்க்கிறோம், அனுபவம் பண்றோம். எவ்வளோ வைப்ரேஷன், இவ்வளோ பரிஸ்தாக்கள் இருக்கும் பொழுது இவ்வளோ லைட் அண்ட் மைட் எனர்ஜி அங்க இருந்து அவ்வளோ பரவுது. சென்டரே ஒரு லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸா இருக்கு. நல்ல அனுபவம் செய்யுங்க. ஒவ்வொரு சேவை நிலையமும் ஒளி மற்றும் சக்தியின் கலங்கரை விளக்கமாக இருக்கு. அப்படியே சென்டரை பார்க்கிறோம், அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம எல்லாம் ஒன்றாக சேவைக்காக இருக்கிறோம். நம்முடைய வைப்ரேஷன், ஒவ்வொரு பரிஸ்தாவுடைய வைப்ரேஷன் பவர்ஃபுல் அதிர்வலைகளாக அந்த பகுதியில நாலா பக்கமும் பரவுது. நல்ல அனுபவம் செய்யுங்க. ஒவ்வொரு சென்டர்ல இருந்தும் அதிர்வலைகள், சக்தி வாய்ந்த கிரணங்கள் நாலா பக்கமும் அந்த ஏரியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. பாபாவுடைய சக்தி ஆகிய நம் மூலமாக இந்த பகுதி முழுக்க அந்த ஏரியாவே பாபே இருக்கு. நம்மளால நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இத்தனை பேருடைய புத்தினுடைய கனெக்ஷன் சிவபாபா கிட்ட இருக்கு. சிவபாபாவுடைய ஒளிக்கிரணங்கள் அந்த ஏரியா, நம்ம எந்த ஏரியால தேவைக்காக நிமித்தமா இருக்கிறோமோ அந்த ஏரியா மேல பாபாவுடைய சத்திர சாயா ஒளி கிரணங்கள் குடை நிழலாக இருக்கு. ஃபுல் ஏரியா இப்படி சூரியனுடைய ஒளி கிரணங்கள் இந்த பூமியில எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுதோ அதே போல பாபாவுடைய ஒளி கிரணங்கள் நம்முடைய எண்ணத்தின் மூலமாக, மனதின் சக்தி மூலமாக ஏரியா முழுக்க பரவுது.
நல்லா நம்ம காட்சியாக பார்க்கணும். இந்த பகுதியே சிவபாபாவுடைய ஒளிக்கிரணங்களால முழுமையாக மூழ்கடிக்கப்படுது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பாபாவுடைய ஒளிக்கிரணங்கள் பரவிட்டு இருக்கு. எல்லா ஆத்மாவுக்கும் பாபாவுடைய ரேஸ் போகுது. குறிப்பாக அந்த பகுதியில வாழக்கூடிய தேவாத்மாக்கள் யாரெல்லாம் ஞானத்துக்கு வராம இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் பாபாவுடைய ரேஸ் பரவிட்டு இருக்கு. தேவாத்மாக்கள் பாபாவுடைய சக்தியை அடைந்து ஞானத்துக்கு வராங்க. இந்த ஞானத்தை கடைபிடித்து தாரணை செய்து பாபாவுடைய வாரிசாகிறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்ச தத்துவங்களுக்கும் பாபாவுடைய வைப்ரேஷன் பரவிட்டே இருக்கு. பஞ்சபூதங்களுக்கும் பாபாவுடைய ரேஸ் போது. இந்த முழு பகுதிக்கும் பாபாவுடைய வைப்ரேஷன் பிளஸிங்ஸ் கிடைக்குது. பாபாவுடைய சென்டர் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸா ஒரு சக்தி வாய்ந்த சேவை நிலையமாக இருந்துட்டு நாம் ஒவ்வொருவரும் இந்த சேவை நிலையத்தினுடைய சாட்சாத்கார மூர்த்தியாக இறை சேவாதாரியாக இருந்துட்டு இருக்கும். இறை தொண்டனாக இருந்துட்டு இருக்கும். ஈஸ்வரிய பரிவாரத்தை சார்ந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபாவுடைய பிளஸிங், பாபாவுடைய கொடை நிழல் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கு. இந்த முழு பரிவாரமும் பாபாவுடைய பாதுகாப்புல சக்திசாலியாக இருக்கிறது. இப்பொழுது நாம் அனைவரும் இந்த பரிஷ்டா ரூபத்திலிருந்து விஸ்தார ரூபத்திலிருந்து சார ரூபத்துக்கு மாறலாம். இந்த ஒளி ரூபம் ஒருங்கிணைந்து ஒளி புள்ளியாக மாறி சார ரூபமாகி பரந்தாமத்துக்கு போறோம். பரந்தாமத்தில் சிவத்தந்தை
அமைதியின் கடல்ல, அமைதியின் அதிர்வலைக்குள் மூழ்கி போகின்றோம். பரந்தாமத்தில் அப்படி அமைதியா இருக்கும். ஒரு few seconds. ஓம் சாந்தி. ஓகே, எல்லாரையும் ஃபாலோ பண்ண முடியுதா? புரியுது? கான்செப்ட் புரியுதா நமக்கு? இது நீங்க ஸ்டார்ட்டா கூட பண்ணிக்கலாம். ரொம்ப நீங்க 5 மினிட்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல. பட் ஆனா பண்றது இம்பார்ட்டன்ட். அது நம்முடைய கடமை. டெய்லி நம்ம சென்டருக்கு போய் சேவை பண்ணுவோம் இல்லையா? வீட்டுல இருந்தே நம்ம வந்து இது மாதிரி பண்ணும் பொழுது நம்மளோட முழுமை, அந்த ஒரு மனசு வந்து நல்லா ஃபீல் ஆகும். வைப்ரேஷன்ஸ் நல்லா பரவும், இந்த ஏரியா முழுக்க பரவும் மனசார பண்ணும் பொழுது. கான்செப்ட் புரியுதா? எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? ஆமா, நான் அவங்கள அன்மியூட் பண்ணல, சத்தம் வருது, அதால அன்மியூட் பண்ணல. ஓகே ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து இயற்கைக்கு சக்காஷ் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இயற்கை சக்காஷ் பாபா சொல்லிட்டே இருப்பாரு இல்லையா? நீங்க பஞ்ச தத்துவங்களுக்கு சக்காஷ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு அந்த இயற்கை சக்காஷ்ன்றதுல எல்லாமே அடங்கிடும். நம்ம அது எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். பாபா என்ன சொல்றாங்கன்னா, மனசா சேவைக்காக மனம் புத்தி வீணான சிந்தனையிலிருந்து விடுபடணும்ன்றார் பாபா. மனசா சேவை செய்யணும்னா அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா, மனம் புத்தி வந்து வீணாக சிந்திப்பதை விடணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நான் வேஸ்ட் திங்க் பண்ணக்கூடாது. நான் மனசா சேவைன்றது ரொம்ப ஹையஸ்ட் சேவா, வெரி வெரி ஹையஸ்ட். இப்போ ஒருத்தருக்கு ஞானம் சொல்றது யாரோனா வாயில ஞானம் சொல்லிடலாம், சகஜம். கேட்கிறோம், ஒரு பேரட் மாதிரி பேசிடலாம். ஸ்தூலமான சேவை கூட யாரோனால பண்ணிடலாம். ஆனா மனசா சேவைக்கு மனசு பவர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா இது எல்லாராலையும் பண்ண முடியும், ரொம்ப சகஜம். ஆனா அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் என்னன்னா, மனசு புத்தியில வேஸ்ட் இருக்கக்கூடாது. நான் பாபா சொல்றாங்க, மனசு புத்தியில வீணான சிந்தனையில இருந்து விடுபடணும். மன்மனாபவ என்ற மந்திரத்தை சகஜ ஸ்வரூபமாக இருக்கணுமா. பாபா நினைவு சகஜ ஸ்வரூபமா இருக்கணுமா மன்மனாபவன்றது. எந்த சிரேஷ்ட ஆத்மாவுடைய சிரேஷ்ட மனம், அதாவது மனம்னாலே சங்கல்பம், எண்ணம் தான் இல்லையா? மனசுனாலே எண்ணம் தானே. எந்த ஆத்மாவுடைய மனசு, அதாவது எண்ணம் பவர்ஃபுல்லா இருக்கோ, எண்ணம் பவர்ஃபுல்லா இருக்கும் என்ன இருக்குன்னா அங்க சுப பாவனை சுப ஆசை நிறைந்திருக்கும். அதான் எண்ணம் பவர்ஃபுல்லா இருக்கு. நான் ரொம்ப பவர்ஃபுல் ஆத்மான்னு யார சொல்ல முடியும்? ரொம்ப கிளாஸ் எடுக்கிறவங்களையோ, இல்ல ரொம்ப வருஷம் ஞானத்துல இருக்கிறவங்களையோ, ரொம்ப ஞானம் பேசுறவங்களே பாபா சொல்லல பவர்ஃபுல் ஆத்மா. இது வரைக்கும் எந்த முறையிலும் பாபா சொன்னது இல்லை. யார் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க அப்படின்னா, யாருக்குள்ள சுப பாவனை சுப ஆசை நிறைந்திருக்குமோ, நேச்சுரலி அவங்கதான் பவர்ஃபுல் பாபா. அவங்க மனசு பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த மனசுனாலதான் மற்றவங்களுக்கு சக்காஷ் கொடுக்க முடியும். இப்ப நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இல்லையா, நம்மளால ஈஸியா பண்ண முடியும்னு. இதுக்கு வந்து சீனியாரிட்டி வேண்டாம், ரொம்ப ஞானம் பேச தெரியணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன். ஆனா மனசு வந்து எப்பவுமே நல்லதையே நினைக்கணும், அவ்வளவுதான். அந்த நன்மையினுடைய உணர்வு, சுப பாவனை சுப ஆசை.
அந்த மனசால இந்த மனசா சேவை பண்ண முடியும், எல்லாருக்குமே சகாஷ் கொடுக்க முடியும்ன்றார் பாபா. ஏன்னா பாபா சொல்றாங்க மனதின் சக்தி வந்து ஒரு கண்ணாடி மாதிரியா. இப்ப மனதின் சக்தியினுடைய கண்ணாடி, மனசுல நான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறேன்னா அது எப்படி வெளியே தெரியும்? இப்ப சுப பாவனை சுபாசை உள்ளுக்குள்ள இருக்கு, ஓகே இல்லையா? அப்ப அந்த உள்ளுக்குள்ள இருக்குன்னா அது எப்படி வெளியே வரும்? அது எப்படி வெளியே வரும்? இந்த மனதின் சக்தியினுடைய கண்ணாடி பாபா ரெண்டு சொல்றாரு, ரெண்டு விஷயத்துல வெளியே வருமா. இப்ப கண்ணாடி கிட்ட போனா உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் நீங்க அப்படியே தெரிவிங்க இல்லையா? அது மாதிரி மனதின் சக்தியினுடைய கண்ணாடி, நான் மனசு பவர்ஃபுல்லா இருக்கிறேன்னா அது எப்படி வந்து அவுட்கம், அதோட வெளிப்பாடு எப்படி இருக்கும்? நான் வார்த்தை செயல்தார் பாபா. கண்டிப்பா உங்க வார்த்தை செயல்ல அது வெளிப்பற்றும். என்னைக்கு இருந்தாலும் உண்மை உண்மை தானே. நம்ம வந்து இப்ப நம்ம ஆக்ட் பண்றோம்னா சதா காலத்துக்கு ஆக்ட் பண்ண முடியாது இல்லையா? உண்மைதான் எப்பவுமே வெளிப்படும். நம்ம யோகா பண்றோம், நடிக்கலாம், ரொம்ப ரொம்ப நம்ம நல்லவங்க மாதிரி நடிக்கிறோம்னா அது கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். பட் எது சத்தியமோ அது எப்பவுமே வெளிப்பட்டுரும். அதான் நேச்சுரல். அதான் பாபா சொல்றாங்க, மனசு பவர்ஃபுல்லா இருக்குன்னா அதுக்கு கண்ணாடியா நம்ம எப்படி பார்க்க முடியும்னா வெளிப்படையா உங்க வார்த்தை செயல்ல அது தென்பற்றும். நீங்க ஞானி ஆத்மா கூட பழகுங்க, இல்ல அக்ஞானி ஆத்மா கூட பழகுங்க. நீங்க யாருடைய சம்பந்தம் தொடர்புல வந்தாலும் உங்க வார்த்தை செயல்ல சுப பாவனை சுப ஆசைன்றது நிறைஞ்சிருக்கணும்ன்றார். இப்ப ஞானி கிட்ட ஒரு மாதிரி பழகுறது, அக்ஞானி கிட்ட ஒரு மாதிரி பழகுறது இல்லை. நீங்க யாருக்கிட்ட பழகினாலும் உங்களுடைய வார்த்தை செயல்ல சுப பாவனை சுப ஆசை நிறைந்து இருக்கணும். யாருடைய மனசு பவர்ஃபுல்லா இருக்கும், சுபமா இருக்கும்னா நேச்சுரலி அவங்களுடைய வார்த்தை செயல் கண்டிப்பா அப்படி சக்திசாலியா ஆயிடும்ன்றாரு பாபா. அப்படிதான் இருக்கும் நேச்சுரலா. நம்ம தாதிகள்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? பாருங்க, அவங்க சும்மா சிம்பிளா கிளாஸ் எடுப்பாங்க, சாதாரண வார்த்தைகள் பேசுவாங்க, நமக்கு அது அவ்வளவு டச் ஆகும். எஸ்பெஷலி நீங்க குல்சாதாதி பார்த்திருப்பீங்க இல்லையா? அவங்க கிளாஸ் கேட்டிருப்பீங்க. ரொம்ப டஃப்பாலாம் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான லாங்குவேஜ் இருக்கும் அவங்களது கிளாஸஸ்ல. ஆனா அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க நமக்கு அவ்வளோ டச் ஆகும். அதான் பாபா சொல்றாரு, உங்க மனசு பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது உங்களுடைய வார்த்தையில செயல்ல தானாவே தென்பற்றுன்றார் பாபா. எப்படி வந்து வார்த்தையின் சேவை இப்ப நேச்சுரலா இருக்கோ அதே மாதிரி மனதினுடைய சேவையும் இப்ப நேச்சுரல் ஆக்கணும்ன்றார். நேச்சுரலா நீங்க மனதின் சேவையை கொண்டு வாங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து இயற்கைக்கு சகாஷ் கொடுக்கறத பார்க்கலாம். இது நீங்க ஏற்கனவே நீங்க பண்ணிருப்பீங்க, பலமுறை பண்ணிருக்கலாம், பரவாயில்ல. இப்ப நம்ம வந்து இது நம்ம வந்து 1 hour பண்ணலாம், அவ்வளவு கூட பண்ண முடியும் இயற்கை சகாஷ். நம்ம டெய்லி பண்றதுக்காக நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஏன்னா இது வந்து இயற்கைன்றது ஒரு விஸ்தாரமான விஷயம் அது. அந்த இயற்கை சகாஷ் கொடுக்கறது நம்ம ரொம்ப சிம்பிளா டெய்லி பண்ற மாதிரி அந்த மெத்தட் நம்ம உங்களுக்கு சொல்றோம், ஷேர் பண்றோம். நம்ம பண்றதை உங்களுக்கு சொல்றோம். அது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கலாம் மேபி, ஏன்னா உங்களுக்கு நீங்க பல மெத்தட்ஸ் வச்சிருப்பீங்க. பட் நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்றோமோ அதை உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நம்ம இயற்கைக்கு சகாஷ் கொடுக்கறது அப்படின்னு சொன்னாலே இந்த ஃபுல் வேர்ல்டு நம்ம எப்படி நம்ம விஷுவல கொண்டு வர முடியும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பல அவேக்ட மெசேஜ் கேட்டுப்பீங்க, டிரான்ஸ் மெசேஜ். ஸோ பாபா வந்து இப்ப யாரையாவது இப்ப எமர்ஜ் பண்ணோம்னா பாபா வந்து இந்த சார ரூபத்தை எமர்ஜ் பண்ணுவாங்க, நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சார ரூபத்தை பாபா எமர்ஜ் பண்ணி வத்தனத்துல சகாஷ் கொடுத்துருவாரு எல்லாருக்கும். நம்ம பல டிரான்ஸ் மெசேஜ் கேட்டிருப்போம் அந்த மாதிரி. ஒட்டுமொத்த பக்த ஆத்மாக்களை எமர்ஜ் பண்ணி சார ரூபத்துல சகாஷ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் சார ரூபம் சொல்றோம்னா விஸ்தாரம் சாரம். விஸ்தாரம்னா பெருசு, சாரம்னா எசன்ஸ். அதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம்னா, ஒரு மரம், அது விதை. இப்ப மரத்தினுடைய ஃபுல் எனர்ஜி விதையில இருக்கு, அப்படிதானே? ஸோ விதை என்றது சாரம், மரம் என்பது விஸ்தாரம். ஒரு மரத்துக்கு சகாஷ் கொடுக்கணும், ஒரு மரத்துக்கு நீங்க வந்து அந்த மரத்தை ஹெல்த்தி ஆக்கணும், தண்ணி ஊற்றணும், உரம் போடணும்னா எங்க உரம் போடுவோம்? நம்ம விதையில நம்ம வந்து பராமரிச்சாலே போதும், அது மரத்துக்கு போய் சேர்ந்துரும் இல்லையா? நீங்க ஒவ்வொரு இலைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், ஒவ்வொரு கிளைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். நீங்க விதைக்கு தண்ணி ஊத்துனா, இந்த சாரத்துக்கு தண்ணி ஊத்தினாலே அது ஃபுல் மரத்துக்கு போய் சேர்ந்துரும்.
அது போல மனசா சேவையில நம்ம என்ன பண்ணோம்னா, பாப்தாதா கிட்ட சங்கல்பம் வச்ச உடனே பாப்தாதா நம் முன்னாடி இந்த உலகம் என்ற உருண்டைய சாரத்தை நம்ம முன்னாடி எமர்ஜ் பண்ணிடுவாங்க, குளோப். நீங்க தாதியோடைய போட்டோ கூட பார்த்திருப்பீங்க, ஜானகி தாதி போட்டோ கூட நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? தாதி வந்து அப்படியே குளோப், அவங்க வந்து ஃபரிஸ்தா ரூபத்துல குளோப வந்து தன் கையில அப்படியே தாங்குவாங்க, பார்த்திருப்பீங்க. அப்படியே கையில பிடிச்சிட்டு பிரகாஷ் கொடுக்குறது. நம்முடைய மனதின் சக்தி மூலமாக நம்ம அந்த சார ரூபத்துக்கு பிரகாஷ் கொடுக்கும் பொழுது அது விஸ்தாரத்துல பரவிடும் தானாகவே. லைக் ஒரு விதைக்கு தண்ணி ஊத்துனா மரத்துல பரவுற மாதிரி. இந்த இயற்கையாகவே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க, விதை மரம் சொல்லி. அது போல நம்ம முழு உலகத்துக்கு பிரகாஷ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலே பாப்தாதா கூட அந்த பவர் இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு, உலகத்தை எமர்ஜ் பண்ணிடுவாரு. அப்ப நம்ம எண்ணத்தின் சக்தி மூலமா பரந்தாமத்துல சிவ பாபா கூட இருந்து பரந்தாமத்தின் சக்தியை உலகத்துக்கு ஈஸியா நம்ம கொடுக்க முடியும். இந்த பிரகாஷ் கொடுக்கறத நீங்க பரந்தாமத்துல சிவசக்தி கம்பைன் சொரூபத்துல இருந்து கொடுக்கலாம், இல்ல ஃபரிஸ்தா ரூபத்துல குளோப் மேல அமர்ந்து கொண்டு பாப்தாதா கூட இருந்து பிரகாஷ் கொடுக்கலாம். நம்ம இப்ப பண்ண போறது பரந்தாமத்துல சிவபாபா கூட இருந்துட்டு, ரொம்ப சிம்பிள். இதுல ஒரு சூக்ஷ்ம விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பிரகாஷ் விஷயத்துல ஏன் நம்ம கொடுக்க முடியுது, பாபா ஏன் நம்மளுக்கு அந்த சேவை கொடுத்திருக்காரு பிராமண ஆத்மாக்களுக்கு அப்படின்னா, நம்ம இப்ப ஜீவாத்மா வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. நம்ம ஜீவ ஆத்மாக்கள் தான் இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் கனெக்ட் ஆகுறோம். பாயிண்ட் புரியுதா பாருங்க. சிவபாபா எப்பவுமே பரந்தாமத்திலேயே இருக்காரு. அந்த விண் மீன்ஸ் பரந்தாமத்துல ஆத்மலோகத்திலே இருக்காரு சிவபாபா. இந்த இயற்கைன்றது ஸ்தூலமான உலகம். இப்ப நம்ம தான் ஜீவாத்மா. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா உடம்பு இயற்கைக்கு சம்பந்தப்பட்டது, ஆத்மா விண்ணுக்கு, மீன்ஸ் பாபாவுடைய குழந்தை. நம்ம பரந்தாம் நிவாசி. நம்ம ஸ்தூலமாக இந்த உலகத்துல வாழ்ந்திருந்தாலும் நம்ம ஸ்ரீ பாபாவுடைய குழந்தைங்க. நம்ம எல்லாருமே பரந்தாமத்திலிருந்து வந்த ஆத்மாக்கள், அவதார புருஷர்கள். இப்ப நம்ம ஒவ்வொரு ஜீவ ஆத்மாவும் தான் இந்த ஸ்தூலமான உலகத்துக்கும் அந்த மூல வசனத்துக்கும் கனெக்ட் ஆகுறோம். நம்ம தான் நமக்கு ரெண்டு இடத்துலயுமே கனெக்ஷன் இருக்கு. புத்தி மூலமாக பரந்தாமத்துல கனெக்ட் ஆகுறோம், ஸ்தூலமாக இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நம்மளாலதான் சகஜமா மூல வத்தனத்தின் சக்தியை இந்த ஸ்தூலமான வத்தனம், சாக்கார உலகம், இந்த கார்போரியல் வேர்ல்டுக்கு நம்மளால டிரான்ஸ்பர் பண்ண முடியும் மனதின் சக்தி மூலமாக. இந்த பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும்? நம்மளாலதான் வந்து நம்முடைய மனதின் சக்தி மூலமாக தான் நம்ம பரந்தாமத்தின் சக்தி, பாபாவுடைய சக்தியை நம்மளால இந்த மூலவத்தனம் சக்தி, இந்த ஸ்தூல வத்தனம் சாக்கார உலகத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும். நம்ம தான் மீடியேட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம தான் உலக சேவாதாரியாக கருவியாக இருந்துட்டு இருக்கோம். அதனால நம் புத்தி மூலமாக பரந்தாமத்துல கனெக்ட் ஆயிட்டு சிவபாபா கூட, அங்க இருந்து எண்ணத்தின் சக்தி மூலமாக சிவபாபாவுடைய சக்தியை பரந்தாமம் முழுக்க சிவபாபா சக்தி தான் இருக்கு. பரந்தாமத்துல முழுக்க சிவபாபாவோட சக்தி தான் இருக்கு. இப்ப சிவபாபா சக்தியை நம்ம டைரக்டா நம்ம இந்த பூமிக்கு நம்மளால கொடுக்க முடியும். அதை பிராக்டிஸ் பண்ணலாம். இதெல்லாம் புத்தி மூலமாக பரந்தாமத்துக்கு போறோம். பரந்தாமத்தை நல்லா விஷுவல்ல காட்சியாக நல்லா அனுபவம் செய்யறோம். பரந்தாமத்தை நல்லா அனுபவம் செய்யுங்க.
பிரகாசமான பொன்னிறமான பொன்னிற சிகப்பு கோல்டன் ரெட்டிஷ் கலர்ல பரந்தாமத்தை பாக்குறோம். தக தக தகன்னு இருக்கு, இவ்வளவு பவர்ஃபுல்லா. பரந்தாமம் முழுக்க சிவ தந்தையினுடைய சக்தி நிரம்பி இருக்கு. இந்த பரந்தாமம் முழுக்க பாபாவுடைய சக்தி தான். நான் புத்தி மூலமாக சிவ தந்தையை பார்க்கிறேன். கண்களை திறந்து யோகா பண்ணுங்க. சிவ தந்தை பேரொளியாக பிரகாசமாக இருக்காங்க. நான் ஆத்மா அவருக்கு முன்னாடி இருக்கிறேன். நான் பாபாவுடைய சக்தியில் மூழ்கி இருக்கிறேன். அவருடைய ஒளி கிரணங்களால சூழப்பட்டிருக்கிறேன். நன்றாக அனுபவம் செய்யலாம். நான் ஆத்மாபிமான உணர்வில், அதாவது உலக நன்மைக்கான உணர்வில் பாபாக்கு பக்கத்துல இருக்கிறேன். என் உள்ளம் முழுக்க உலக நன்மை, உலக சேவையினுடைய உணர்வு நிறைஞ்சிருக்க நல்லா அதை ஃபீல் பண்றேன். நான் முழு உலகத்துக்கும் நான் பாபாவுடைய சக்தியை கொடுக்கணும். பஞ்ச பூதங்களுக்கும் பாபாவுடைய சக்தியை கொடுக்கணும்ன்ற இந்த உயர்ந்த நன்மையின் உணர்வுல பாபாக்கு பக்கத்துல இருக்கிறேன். பாபாவுடைய சக்தியோடு சேர்ந்து கம்பைன்டு சுரூபத்துல சிவசக்தி கம்பைன்டு சுரூபத்தில் சக்திசாலியாக இருக்கிறேன். இப்பொழுது நாம் எண்ணத்தின் சக்தி மூலமாக பரந்தாமத்தின் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை இந்த பூமியின் இது பரப்பலாம். இந்த விஷுவல்ல முன்னாடி கொண்டு வாங்க, நல்ல அனுபவம் செய்யுங்க. நாம் புத்தி மூலமாக பரந்தாமத்துல சிவத்தந்தையோடு இணைந்திருக்கிறோம். அங்க இருந்து கொண்டு சக்தி வாய்ந்த ஒளி கிரணங்களை குடை நிழல் ரூபத்தில் இந்த பூமியின் மீது பரப்புகின்றோம்.
பரந்தாமத்தினுடைய சக்தி முழுமையாக இந்த பூமி மீது விழுகின்றது. இந்த சிருஷ்டியில் உள்ள பஞ்சபூதங்களுக்கும் பாபாவுடைய சக்தி கிடைக்கின்றது. அப்படியே அனுபவம் செய்யலாம். ஒவ்வொரு தத்துவத்தையும் இந்த பூமி முழுக்க அனுபவம் செய்யுங்க. முதல்ல இந்த பூமி முழுக்க இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்கு பாபா சக்தி கிடைக்குது. கம்ப்ளீட் நிலத்தின் சக்தியை முழுமையா அனுபவம் செய்யுங்க. இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிலத்தின் தத்துவத்திற்கு பாபாவுடைய சகாஷ் கிடைச்சிருக்கு. அப்படியே சார ரூபத்துல சகாஷ் கொடுக்க இந்த விஸ்தாரத்துல அப்படியே பரவுது வேர்ல்டு வைட். இந்த பூமி முழுக்க நீர் தத்துவமா அனுபவம் செய்து கம்ப்ளீட் வாட்டர் குளோப்ல நிறைஞ்சிருக்கு. இதுக்கு பாபாவுடைய ரேஸ் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு தத்துவத்திற்கும் சத்தோ பிரதான வைப்ரேஷன், தூய்மையான வைப்ரேஷன் கிடைச்சிருக்கு. எண்ணத்தின் சக்தி மூலமாக இந்த சிவ பாவனை கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்ததாக இந்த குளோப முழுக்க அக்னி தத்துவமாக பாருங்க. ஒரு அக்னியின் தீ பிழந்து உலகம் முழுக்க நம்ம ஃபீல் பண்றோம். பாபாவுடைய பியூர் எனர்ஜி, சத்தோ பிரதான எனர்ஜி தத்துவம் முழுக்க பரவிச்சிருக்கு. ஒவ்வொரு தத்துவமும் சத்தோ பிரதானமாகின்றது. புதிய உலகத்திற்காக தயாராகி கொண்டே இருக்கு. இந்த குளோப் முழுக்க வாயு தத்துவமாக அனுபவம் செய்கிறோம். வாயு தத்துவத்திற்கு பாபாவுடைய ரேஸ் பரவிச்சிருக்கு. சாரத்தின் சக்தி விஸ்தாரத்தில் பரவுகின்றது. அடுத்தது ஆகாய தத்துவத்தை அனுபவம் செய்யுங்க. ஆகாய தத்துவத்திற்கு பாபாவுடைய வைப்ரேஷன்
முழுமையாக பரவுகின்றது. நன்றாக அனுபவம் செய்கிறோம். பாபாவுடைய ரேஸ் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஸ்தூலமான ஆத்மாக்கள், சூக்ஷ்மமான ஆத்மாக்கள் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த உலகத்துல ஒவ்வொரு மூலை முடுக்குல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த ஒளி கிரணங்கள் வைப்ரேஷன் தவறாயிருக்கு. இந்த நொடி இந்த முழு உலகத்துக்கும் பாபாவுடைய சக்தி பரவிக்கொண்டே இருக்கு. அப்படியே ஃபீல் பண்றோம். இந்த குளோப்ல இருக்கக்கூடிய இயற்கை முழுவதும் பாபாவுடைய பிளஸிங்ஸ் அடைஞ்சிட்டு இருக்கு. எல்லா ஜீவராசிகள், தாவர பயிர் வகைகள் அனைத்திற்கும் பாபாவுடைய வைப்ரேஷன் கிடைச்சிருக்கு. இந்த நொடி சிவத்தந்தையினுடைய சக்தியை நாம் எண்ணத்தின் சக்தி மூலமாக அதிர்வலைகளாக இந்த முழு உலகத்திற்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்றோம். பரந்தாமத்தின் சக்தியை மேலிருந்து இந்த சாக்கார சிருஷ்டிகள் கீழே இறங்குகிறது. சத்தோ பிரதான எனர்ஜி சாக்கார சிருஷ்டிக்கு கிடைச்சிட்டு இருக்கு. முழு உலகம் சொல்லும் பொழுது, இந்த விஸ்தாரத்துல வரும் பொழுது, நான் வசிக்கக்கூடிய இந்த ஸ்தூலமான இடத்திற்கு கூட சகாஷ் கிடைக்குது, எனர்ஜி கிடைக்குது. நான் வசிக்கக்கூடிய அந்த இருப்பிடம், அந்த கட்டிடத்திற்கும் சகாஷ் கிடைக்குது. ஆத்மாவாகிய என்னுடைய இந்த ஸ்தூலமான சரீரம், இயற்கையின் அம்சமாகிய இந்த உடலிற்கும் இந்த வைப்ரேஷன் கிடைக்குது. நான் புத்தி மூலமா சிவ பாபாட்ட கனெக்ட் ஆயிருக்கேன். பாபாவுடைய சக்தி எனக்குள்ள வருது. ஆத்மால இருந்து பிரதிபலித்து என் சூக்ஷ்ம உடல் முழுக்க பரவுது எனர்ஜி. என் சூக்ஷ்ம உடலிலிருந்து ஸ்தூல உடலிற்கு எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகுது.
நான் பாபாவுடைய சக்தியை அடைந்து கொண்டிருக்கின்றேன். பாபாவுடைய குடை நிழலுக்கு கீழே நான் அமர்ந்துட்டு இருக்கேன். சிவ தந்தையினுடைய ஒளி கிரணங்கள் என் மீது தவறாகின்றது. இந்த ஒரு ஸ்திதியில ஒரு few seconds அப்படி இருக்கலாம். ஓம் சாந்தி. சொல்லிட்டேன். மியூட் பண்ணியிருக்கிறீங்க சிஸ்டர். நம்ம இப்போ இது நம்ம ஷார்ட்டா பார்த்தோம். ஆக்சுவலி இது ரொம்ப 1 hour கூட பண்ண முடியும். இதை இயற்கையின் சக்காஷ் ரொம்ப பெரிய கான்செப்ட். பட் டெய்லி பண்ணும்போது நம்ம ஷார்ட்டா பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் பண்றோம்னா நம்மளால ஈஸியா டெய்லி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் டைம். அதுக்காக நம்ம சுருக்கமா நம்ம உங்களுக்கு சொன்னோம். நான் டெய்லி இயற்கை சக்காஷ் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். இனி வரக்கூடிய காலகட்டத்துல நம்ம பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான எனர்ஜி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். உடம்பு கூட எல்லாமே கணக்கு வழக்க முடிச்சு இல்லையா, லாஸ்ட்ல எல்லாமே இப்போ பாபா சொல்வா இல்லையா, ரிட்டர்ன் ஜேர்னிக்கான டைம் இது அப்படின்னு சொல்லும் பொழுது இருக்கிற மிச்ச மீதி என்னென்ன கணக்கு இருக்கோ எல்லாமே வெளியே வரும். நம்ம அதை சகஜமா நம்ம ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு மெத்தட் இந்த மனசா சேவை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ஈஸி கூட. இது நல்ல மனசு இருந்தா போதும் சேவை பண்றதுக்கு, வேற எதுவுமே இல்லதான் குவாலிஃபிகேஷன். மனசு புத்திட்டு வேஸ்ட் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இங்க வேஸ்ட் இல்லையோ அவங்க நேச்சுரலி பாபா நினைவு இருக்கும் பாபா குழந்தைங்களுக்கு. அப்போ அந்த மனசு
சேவை பண்றதுக்கு தகுதி ஆயிடுது. அதனால கண்டிப்பா லௌகிக ஆத்மாக்களுக்கு நீங்க 5 minutes or 10 minutes டெய்லி சக்காஷ் கொடுங்க. நீங்க அமிர்த வேலை முடிப்பீங்களே 4:45, அதுல நீங்க 1/4 hour இல்ல ஒரு 1/2 hour நீங்க மனசா சேவைக்கு எடுத்துக்கலாம். நீங்க அந்த ஒரு 1/4 hour ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்க வாழ்க்கையே நீங்க ஸ்மூத்தா கொண்டு போக முடியும். நீங்க அதை மிஸ் பண்ணோம்னா பாருங்க, நம்ம ரொம்ப டைம் எனர்ஜி மற்ற விஷயத்துல நமக்கு போகும் அதிகமா, டைம் எனர்ஜி எல்லாமே. ஸோ நம்ம மனசா சேவை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் எனர்ஜி பல விஷயங்கள் நமக்கு சேவ் ஆகும். இந்த ஆன்மீக வாழ்க்கையை பாபா சொல்ற மாதிரி நம்ம நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இனி வர காலகட்டம் நம்ம இது பாருங்க, இப்ப எல்லாமே ஆன்லைன்றது கம்பல்சரியா இருக்கு. டூல்ன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்பெல்லாம் எல்லாமே ரொம்ப சட்டிலா போயிட்டு இருக்கு, எல்லாமே வந்து சூக்ஷ்மமா தான் அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இப்ப இருக்கக்கூடிய மெயின் அந்த குவாலிட்டி நமக்குள்ள வரணும், அவ்வளவுதான். ஸோ நீங்க பண்ண உங்களுக்கு பல மெத்தட்ஸ் உங்களுக்குள்ள கிரியேட் ஆகும். அதுல நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். பாபா சொல்லிருக்காங்க இது மாதிரி மனசை பவர்ஃபுல்லா வைக்கிறதுக்கு பாபா ஒரு டிப்ஸ் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மன்கோ ஏக்ரஸ் பனானிக், மனசை வந்து நீங்க ஒரே ரசனையா கொண்டு வரணும்னா எவ்ரி ஒன் ஹவர் ஒரு 5 minutes நீங்க சாந்த் சொரூபத்தினுடைய பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு பாபா சொல்லியிருக்காரு. இதுல எல்லாமே முடிஞ்சுதான் சொல்லியிருக்காரு பாபா. அதுல இந்த முரளியில எவ்ரி 1 hour ஒரு 5 minutes நீங்க இல்ல 5 minutes கம்மியா கூட பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. 5 seconds கூட சொல்லியிருக்காரு பாபா. அதுல 5 seconds நீங்க அந்த அவ்யக்த ஆணில கேட்டிருப்பீங்க. 5 seconds or 5 minutes நீங்க வந்து சாந்த் சொரூபத்தினுடைய பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தானாகவே மனசுல இருக்கக்கூடிய வீணான விஷயங்கள் அழிந்து மனம் சக்திசாலி நிலையை அடையும்னு சொல்லியிருக்காரு பாபா. அந்த சொரூபன்றது எல்லாத்துக்கான சொல்யூஷனா கொடுத்திருக்காரு. எப்படி மனசை பவர்ஃபுல்லா கொண்டு வர்றது, எப்படி மனசுல வந்து நல்ல எண்ணங்களை கொண்டு வர்றதுன்னா அதுக்குதான் நம்முடைய சத்தியமான சொரூபம் இருக்கு இல்லையா, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு வந்தோம் அந்த 5 நிலைகளை நம்ம வந்து கொண்டு வரணும், அவ்வளவுதான். அதுக்கு பாபா ஒரு டிப்ஸ் கொடுத்திருக்காரு. எவ்ரி 1 hour நீங்க 5 seconds or 5 minutes நீங்க அந்த 5 சொரூபத்தினுடைய அபியாசம் பண்ணுங்க, உங்க மனம் சக்தி வாய்ந்த நிலையை அடையும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. 5 minutes இருக்கு இல்லையா, ஏதாவது உங்களுக்கு